அத்தியாயம் 10. ஒன் டே பாய் ஃப்ரெண்ட். தாரிகா சரவணனை பிறந்தநாள் பார்ட்டிக்கு அழைத்ததை கேட்டு கடும் கோபத்தில் மேசையை ஓங்கி தட்டினாள் அபிநயா. நாளை தாரிகா பிறந்தநாள் என்று அவளுக்கு தெரியும். அதற்காக தாரிகாவின் தந்தை பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அபிநயாவிற்கு தாரிகாவின் பிறந்தநாள் பார்ட்டியில் சரவணா கலந்து கொள்வது பிடிக்கவில்லை. சரவணனை கோபத்துடன் பார்த்தவள், இதை கேட்டு நீ ஏன் சிரிக்கிற என்று கேட்டாள் அபி. ஏன் நான் சிரிக்க கூடாதா என்று திருப்பி கேட்டான் சரவணா. இவனை மாதிரியான வெக்கம் கெட்டவனை பார்க்க எரிச்சலா இருந்தது அவளுக்கு. தாரிகாவின் அப்பா வேந்தன் மிகப்பெரிய பணக்காரர். தாரிகாவின் குடும்பம் செல்வ செழிப்புடன் இருக்கும் குடும்பம். அதனால் அவர்களின் தகுதிக்கு ஏற்றது போல்தான் விருந்தினர்களை அழைத்திடுவர். அதனால் அவனை எப்படி இங்கு அழைக்கலாம் என்று நினைத்தாள் அபி. உன்ன மாதிரி ஒரு வெக்கங்கட்டனை நான் பார்த்ததே இல்ல. எப்படியும் நாளைக்கு நீ வந்து அசிங்கப்பட போற என்று கூறி எழுந்தவள் அவளின் பையை எடுத்துக்கொண்டு, நான் சாப்பிட்டேன், சோ நான் முதல்ல கிளம்புறேன் என்று கூறி சிரித்தபடியே கிளம்பினாள் அபி. தாரிகா மிகவும் தந்திரமாக இருக்கிறாள் என்று நினைத்தாள். சித்தார்த்தை விட பல பணக்கார வீட்டு பசங்க நாளை வேந்தன் வீட்டு பார்ட்டிக்கு வருவார்கள் என்று தெரியும். அவர்கள் யூனிவர்சிட்டியை சேர்ந்த அனைத்து உயர்மட்ட மாணவர்களின் குடும்பம் அவள் பார்ட்டிக்கு வருவார்கள். ஆனால் அதிலிருந்து ஒருவன் சரவணனை நிச்சயம் அசிங்கப்படுத்துவான் என்று நினைத்தாள். இதனால்தான் தாரிகா சரவணனை பார்ட்டிக்கு அழைத்திருக்கிறாள் என்று நினைத்தாள். பக்காவா பிளான் பண்ணி அவனை அசிங்கப்படுத்த நினைக்கிறா போல. இல்லனா ஏன் அவ அவ்வளோ பணக்காரனுங்களுக்கு மத்தியில இந்த பிச்சைக்காரன் அவ இன்வைட் பண்ணணும்? அவளுக்கு தான் ஏற்கனவே எழில் இருக்கானே. அவங்க அப்பா கூட அவனோட ஸ்டேட்டஸ்க்காக அவன் கூட பழக விட்டு இருக்காரு என்று நினைத்தாள் அபி. அரசு குடும்பத்தின் இரண்டாவது மகன்தான் எழில். அவர்களின் செல்வ பலம் ஊரில் பெரிதாயிருந்தது. அந்த ஒரு காரணத்தினால்தான் வேந்தன் தாரிகாவை அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்க நினைத்தார். அவர்கள் இருவரும் படித்து முடித்த பின் திருமணத்தை நிகழ்த்தலாம் என்று கனவு கண்டார். இருவரின் ஜோடி பொருத்தமும் மிக கச்சிதமாயிருக்கும். வேந்தன் குடும்பத்தில் இவர்கள் திருமணம்தான் மிகப்பெரிய விசேஷம். தாரிகாவுக்கு ஒரு பலியாடு சிக்கிடுச்சு, அவனுக்கு சங்கு கன்ஃபார்ம் என்று நினைத்தபடியே வெளியேறினாள் அபி. அவள் சிரித்தபடியே செல்வதை யோசனையுடன் பார்த்தான் சரவணா. அவளை கண்டுக்காத, அவ எப்பவுமே இப்படிதான், உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்று கூறிய தாரிகா வேகமாய் ஒரு கிரெடிட் கார்டை எடுத்து அவன் முன்னே நீட்டினாள். என்ன இது என்று கேட்டான் சரவணா. சரவணா, நான் உண்மைய சொல்லிடுறேன், இதுல 20,000 இருக்கு. நாளைக்கு நீ என் பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறியா? அதுக்கான பே தான் இது என்று கூறியவள் இன்னொரு கார்டை எடுத்து அவனிடம் நீட்டினாள். இதுல இன்னும் 50,000 இருக்கு. இதை வச்சு நீ எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம் என்றாள். எப்பொழுதும் எதையும் நேரடியாகவும் தைரியமாகவும் பேசும் தாரிகா இன்று வெட்கம் கலந்த கூச்சத்துடன் பேசுவதை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் சரவணா. உண்மையில் தாரிகாவிற்கு ஒரு பலியாடு தேவைப்பட்டது. சரவணனை தவிர நிறைய பேர் இருக்கிறார்கள்தான். ஆனால் எழிலுக்கு சரவணனை தவிர யூனிவர்சிட்டியில் இருக்கும் அனைத்து பணக்கார பசங்களை நன்றாய் தெரியும். அதனாலே அவனை அழைத்தாள். நான் இந்த 50,000 மட்டும் எடுத்துக்கிறேன், அந்த 20,000 நீயே வச்சுக்கோ என்று கூறினான். ஒரு காதலனாக நடித்து இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா என்று ஆச்சரியமாய் பார்த்தான். இதை பற்றி முன்னவே தெரிந்திருந்தால் இத்தனை காலமாய் சூப்பர் மார்க்கெட்டில் இலவச உணவுகளை திருடி தின்றிருக்க வேண்டாம் என்று நினைத்தான். 50,000 இருக்கும் கார்டை மட்டும் எடுத்துக்கொண்டான். இல்ல, இது கொஞ்சம் ரிஸ்க், சோ நீ வச்சுக்கோ என்றாள் தாரிகா. எனக்கு அட்ரஸ் அனுப்பு, உன்னை நாளைக்கு நைட் வீட்ல மீட் பண்றேன் என்று கூறி எழுந்தான். அவன் கிளம்புவதை பார்த்து ஆழ மூச்சிட்டவன், என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டான்? என்ன இருந்தாலும் இவ்ளோ அழகா ரெடியாய் வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் என்று வாட்டத்துடன் நினைத்தாள் தாரிகா. உண்மையில் தாரிகா சாப்பிட்டு முடித்து சரவணனுடன் ஷாப்பிங் செல்லலாம் என்று நினைத்திருந்தாள். அவனுக்கு நன்றாய் சில உடைகளை வாங்கி தர நினைத்தாள். இதை அறியாத சரவணா அங்கிருந்து கிளம்பினான். அவன் என்னதான் நல்ல கிஃப்ட் வாங்கி வந்தாலும் நிச்சயம் அங்கு கஷ்டப்படுவான் என்று நினைத்தாள். வெளியே வந்த சரவணா சற்று நிம்மதியாக இருந்தான். அப்போது அவனது டாமுக்கு மீண்டும் செல்ல நினைக்க அவனின் போன் சினுங்கியது. ரத்தினம் தான் அழைத்து இருந்தார். மிஸ்டர் சரவணா, நீங்க ஃப்ரீயா? உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று கேட்டார். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல என்று சிரிப்புடன் கூறினான் சரவணா. அதில் லேசாய் சிரித்தவர், உங்களுக்காக ஒரு டீல் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். என்ன ப்ராஜெக்ட், ஆனா அதோட வொர்த்து பல 100 கோடி என்று கூறினார் ரத்தினம். இதை கேட்டதும் திகைத்த சரவணனிற்கு கால்கள் வலுவிழந்தது போல் உணர்ந்தான். அவனுக்கு சரியான மாஸ்டர் அவர்தான் என்று நினைத்தான்.
பல 100 கோடி ப்ராஜெக்ட் இவருக்கு சின்னதா? என்ன மனுஷன்யா! அது சரி, பீனிக்ஸ் குடும்பத்துக்கு அது சாதாரணம்தான் என்று நினைத்தவன், என்ன ப்ராஜெக்ட் அது என்று மிகவும் ஆர்வத்துடன் கேட்டான் சரவணா. இதை கேட்டதும் திருப்தி அடைந்தார் ரத்தினம். ப்ராஜெக்ட் எடுப்பதில் ஆர்வமும் கற்றுக்கொள்வதில் முனைப்பும் காட்டினால் நிச்சயம் அடுத்ததாக நிர்வாகத்தை கையாளுவான் என்று நினைத்தார். உங்க கூட பேசணும் சார். சோ உங்களை பிக்கப் பண்ணிக்க யாரையாவது சென்ட் பண்றேன். நாம ஹோட்டல்ல மீட் பண்ணுவோம் என்று கூறினார் ரத்தினம். அவர் சொன்னது போலவே அரை மணி நேரத்தில் அவர் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சென்றான் சரவணா. கிட்டத்தட்ட 6-7 மணி நேரமாக இருவரும் அதை பற்றி பேசினார்கள். இரவு முழுவதும் அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசினார்கள். பல நுணுக்கங்களை ரத்தினம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவரின் உதவியால் பல ப்ராஜெக்டை முடிவு செய்தான் சரவணா. மிஸ்டர் சரவணா, உங்க டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் உங்களை புகழ்றதா சொல்லல, பட் நீங்க லாங் டர்ம் பெனிஃபிட் பாக்குறது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பீனிக்ஸ் குடும்பம் இவ்ளோ பெருசா இருக்குன்னா அதுக்கு அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் என்று கூறினார் ரத்தினம். இரவு முழுவதும் ப்ராஜெக்ட் பற்றி பேசியதால் டயர்டாக இருந்தான் சரவணா. ரத்தினம் சாதாரண அசிஸ்டன்டையும் தாண்டி தனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் என்று உணர்ந்தான். நான் ஏதாவது தப்பு பண்ணா உடனே சொல்லுங்க என்று தன்மையாக கூறினான் சரவணா. கண்டிப்பா சில விஷயம் நீங்க தப்பா பண்றீங்க என நேரடியாக கூறினார். அதில் புருவத்தை சுருக்கிட, மிஸ்டர் சரவணா, நீங்க பணத்தை ரொம்ப கம்மியா செலவு பண்றீங்க. இது பீனிக்ஸ் குடும்பத்துக்கே அசிங்கம் என்று கூறிட, என்ன என்று திகைப்பில் கத்தினான் சரவணா. உண்மையில் அவனுக்கு பணத்தை செலவழிக்க மிகவும் கஷ்டமாக இருந்தது. உங்க பழக்கத்தை சீக்கிரமே மாத்திக்கணும் மிஸ்டர் சரவணா. எவ்வளவு பணம் அதிகமா செலவு பண்றீங்களோ அப்பதான் அதை மேக் பண்ண சீக்கிரம் கத்துக்குவீங்க என்றார். அதில் அமைதியானான் சரவணா. ஆழமாய் மூச்சை விட்டு மீண்டும் அவர்கள் இன்வெஸ்ட் செய்ய போகும் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை எடுத்து பார்த்தான். அப்படின்னா இதுல இன்வெஸ்ட் பண்ண போற பணத்தை நம்ம ஏன் டபுள் ஆக்க கூடாது என்று கேட்டான் சரவணா. அதில் கண்களை அகல விரித்தவர் புன்சிரிப்புடன், மிஸ்டர் சரவணா, நீங்க ரொம்ப வேகமா கத்துக்கிறீங்க. ஆனா ப்ராஃபிட்ட பத்தி யோசிச்சீங்களா என்று கேட்டார் ரத்தினம். the more the merrier என்று பதிலளித்தான் சரவணா. அப்படின்னா இதுல இருந்து பல கோடி லாபம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அப்புறம் நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன். எனக்காக கிஃப்ட் ப்ரிப்பேர் பண்றீங்களா? கண்டிப்பா. யார் அவங்க, ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்லுங்க என்று சிரிப்புடன் கூறினார் ரத்தினம். அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்று கூறி நிறுத்தினான் சரவணா. தாரிகாவுடன் பேசியதை விளக்க மிகவும் கடினம் என்று அப்படி கூறினான். அதில் அவனின் நெஞ்சில் தட்டிய ரத்தினம், அவ்வளவுதானே, இது போதும். கண்டிப்பா அவங்கள பிளாட் ஆக்குற மாதிரி ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏதாவது ஹிண்ட் கொடுங்க என்று ஆர்வமாய் கேட்டான். மிகப்பெரிய பணக்காரர்களான பீனிக்ஸ் குடும்பம் அப்படி என்ன செய்வார்கள் என்ற ஆர்வம் அவனுள் அதிகமாயிருந்தது. அத யாரையாவது நான் கொண்டு வர சொல்றேன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று கூறி வேறு ஒரு அறைக்கு சென்றார் ரத்தினம். காலை 6 மணிக்கு தூங்கியவன் மதியம்தான் எழுந்தான். அவன் கையில் சிறிய டப்பாவை கொடுத்த ரத்தினம், மிஸ்டர் சரவணா, இந்த ஒரு கிஃப்ட் உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பெரிய ஷாக்கு கொடுக்கும் என்று கூறிட அதனை திறந்து பார்த்து புருவத்தை சுருக்கியவன், நிஜமாதான் சொல்றீங்களா? கண்டிப்பா. அவங்க மட்டும் என்ன, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஆடி போயிருவாங்க என்று கூறிய ரத்தினம் அவன் காதில் ஏதோ கூற உறைந்து விட்டான் சரவணா. அத்தியாயம் 11. பர்த்டே கிஃப்ட். மதிய உணவை முடித்துவிட்டு சரவணா அவனின் டாமிற்கு சென்றான். அவனின் ஸ்டடி டேபிளுக்கு சென்றவன் அவனின் நோட்ஸை எடுத்து பார்த்தான். மீண்டும் ஸ்டார் ஒன்று அதில் இருந்தது. சரவணா வேகமாய் அதனை பிரித்து பார்க்க அழுவது போல் எமோஜி ஒன்று வரைந்து இருந்தது. என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. ஒருவேளை தாரிகாவாக இருக்குமோ என்று நினைத்தான். ஆனால் தாரிகா பற்றி நினைக்க நினைக்க நிச்சயம் அவளாக இருக்காது என்று நம்பினான். எதையும் வெளிப்படையாக பேசுபவளுக்கு நிறைய நட்பு வட்டம் இருக்கிறது. அதனால் இந்த சிறிய ஸ்டார்களை நிச்சயம் அவள் செய்திருக்க மாட்டாள் என்று நினைத்தான். இதை பற்றி தாரிகாவிடம் கேட்கலாம் என்று நினைத்தான். ஆனால் இரவு தாமதமானதால் அதனை அவன் பாட்டிலில் போட்டுவிட்டு படிக்க துவங்கினான். சிறிது நேரத்தில் வாட்ஸ்ஆப்பில் செய்தி அனுப்பினாள் தாரிகா. மறக்காம நேரத்துக்கு வந்துரு என்று அனுப்பியிருந்தாள். அவள் சொன்னது போலவே மாலை 5 மணிக்கே தாரிகா வீட்டில் இருந்தான் சரவணா. வீட்டில் அதிகப்படியான ஆட்கள் இல்லை. அதிலும் குறிப்பாக பெரியவர்கள் யாரும் இல்லை.
வெறும் தாரிகாவும் அவளின் நண்பர்களும் மட்டும் கலந்து கொள்ள தனிமை கொடுத்து விட்டார்கள் என்று நினைத்தான். சரவணன் வந்ததை பார்த்ததும் குதூகலித்தாள் தாரிகா. வேகமாய் அவனிடம் சென்று கைகளை பிடித்துக் கொண்டவள், பரவாயில்லையே, சீக்கிரமே வந்துட்டா என்று கூறினாள். அதில் லேசாய் சிரித்தவன், ஒரு மாதிரி அழகான பொண்ண பாக்க சீக்கிரம் வந்துருவேன். ஐயடா என்று கண்களை சுழற்றிய தாரிகா, முதல்ல என் கூட மேல வா என்று கைகளை பிடித்து இழுத்து சென்றாள். அவளின் வீடு மிகவும் பெரிதாயிருந்தது. கார்டனுடன் சேர்ந்த வில்லா அது. நிறைய பூக்கள் தோட்டத்தில் இல்லை என்றாலும் மிகவும் அழகாயிருந்தது. சரவணனிற்கு ஒரு பெண்ணின் வீட்டிற்கு வருவது இதே முதல் முறை. அதனால் சற்று பதட்டத்துடன் இருந்தான். ஆனால் தாரிகாவோ மிகவும் குதூகலத்தில் இருந்தாள். வீட்டை சுற்றி காட்டியபடியே மற்றொரு ஆடையை எடுத்துக்கொண்டு மேலே அவனை அழைத்து சென்றாள். சரவணா அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். தாரிகா அவனின் கையை விடவே இல்லை. மிகவும் மென்மையாய் கைகளை பிடித்து இருந்தாள். ஏனோ அது அவனுக்கு பிடித்திருந்தது. இதற்கு முன் ஜெசி கையை பிடித்திருந்தான் தான், ஆனால் இது போன்று இல்லை என்று உணர்ந்தான். அபிநயா லேட்டா வருவாளா? ஆமா, ஆனா அவளை லேட்டா வர சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாம அவளும் எனக்காக ஏதோ ப்ரிப்பேர் பண்றா என்று கூறினாள் தாரிகா. அவனை அவளின் அறைக்கு அழைத்துச் செல்ல திகைத்து விட்டான் சரவணா. இதுவரை ஒரு பெண்ணின் அறைக்கு அவன் சென்றதில்லை. அங்க போய் தாம் என்ன செய்வோம் என்று யோசித்து நின்றான். அவன் நகராமல் இருப்பதை பார்த்தவள், எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க, சோ இன்னைக்கு நீதான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் என்று கூறினாள் தாரிகா. அவன் அமைதியாய் இருப்பதை பார்த்து அறை உள்ளே இழுத்து சென்றாள் தாரிகா. தாரிகாவின் அறை மிகவும் நேர்த்தியாய் இருந்தது. வளமாய் பெண்களின் அறை போல் இருந்தது. சுற்றி எங்கிலும் பிங்க் வண்ணத்தில் இருந்தது. அவள் அறையில் இருந்த மெத்தை மேஜைகள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. தாரிகா டிரெஸ்ஸிங் டேபிள் முன்னே அமர்ந்து லேசாய் ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள். அவள் அழகிற்கே மேலும் மெருகூட்டுவதை விழி அகலாமல் பார்த்து கொண்டிருந்தான் சரவணா. அவனின் பார்வையை உணர்ந்தவள் கண்களை சுழற்றி உதட்டை குவித்து, திரும்ப அங்கிட்டு ஏன் அப்படி பாக்குற என்று கேட்டாள். அதில் சரவணா அதிர மீண்டும் சத்தமாய், அந்த பக்கம் திரும்ப சீக்கிரம், நான் என் டிரெஸ் மாத்தணும் என்று கூறினாள். என்ன டிரெஸ் மாத்தணுமா? ஐயோ, அவ டிரெஸ் மாத்தணும்னா என்னையே உள்ள கூட்டிட்டு வந்தா? நான் வெளியவே இருப்பேன்ல என்று மனதில் அதிர்ந்தான் சரவணா. ஆனால் என்ன செய்வது? அவன்தான் இன்று அவளின் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டானே. அமைதியாய் பின்பக்கம் திரும்பி அறையை கவனித்துக் கொண்டிருந்தான். அறையின் நேர்த்தியை ரசித்தவனின் எண்ணம் எல்லாம் தாரிகா மீதே இருந்தது. அவள் ஆடைகளை கலைக்கும் சத்தம் அவன் காதில் தெளிவாய் விழுந்தது. இந்த சேரு அழகா இருக்கே என்று மனதில் நினைத்து முயன்றவரை கவனத்தை திசை திருப்ப நினைத்தான் சரவணா. விட்டால் மயங்கிவிடும் நிலையில் பதற்றத்தில் இருந்தான். தாரிகா ஆடைகளை கலைத்து நிதானமாய் உடையை மாற்றிக் கொண்டிருந்தாள். அதே நேரம் கீழே பயங்கரமாய் சத்தம் கேட்டது. சத்தத்தை வைத்தே எழில் வந்துவிட்டான் என்று புரிந்து கொண்டாள் தாரிகா. அதனால் வேக வேகமாய் உடைகளை மாற்றினாள். வீட்டிற்கு வந்த எழில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தான். காரை விட்டு அவன் இறங்கியதுமே நிறைய பேர் அவனை சூழ்ந்து கொண்டனர். மிஸ்டர் எழில், ஒரு வழியா நீங்க வந்துட்டீங்க என்று கூட்டத்திலிருந்து ஒருவர் கூறினார். அவன் வந்து இறங்கிய காரை பார்த்து வாயை பிளந்தனர். ஓ மை காட், மிஸ்டர் எழில், ஆசம், எவ்வளவு நல்ல கார் என்று ஆச்சரியமாய் கேட்டனர். உடனே மற்றவர்கள் கவனமும் காரில் பதிந்தது. எழில் புதிதாய் வாங்கிய மசராட்டி கீபுலியில் வந்து இறங்கி இருந்தான். பெண்களுக்கு ஓட்ட மிகவும் ஏதுவாயிருக்கும். கார் முழுக்க ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு இருக்க, அதுவே அவன் தாரிகாவிடம் ப்ரொபோஸ் செய்ய போகிறான் என்று சொல்லாமல் காட்டியது. அங்கு இருந்தவர்களிடம் இருந்து தப்பித்து வந்தவன் வேலை ஆட்களிடம் தாரிகாவை பற்றி கேட்டான். அவள் மேலே ஆடையை மாற்றிக் கொண்டிருப்பதாக கூறிட வேகமாய் மேலே ஏறினான் எழில். அவள் அறைக்கதவை நெருங்கியதும் விசித்திரமான சப்தம் கேட்க அப்படியே நின்று விட்டான் எழில். ஆ சரவணா, மெதுவா பண்ணு, எனக்கு வலிக்குது என்று தாரிகா கூறிட எழிலில் மூளை உறைந்தது. என்ன நடக்குதுங்க? இது தாரிகா குரலாச்சே. யார் அந்த சரவணா? நானே இதுவரை அவ ரூமுக்குள்ள போனதில்ல என்று கடுகடுவென நினைத்தான் எழில். சாரி, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல என்று மன்னிப்பாய் கூறினான் சரவணா. இதை கேட்டதும் எழிலின் ரத்தம் கொதித்தது. கதவை வேகமாக உடைத்து, தாரிகா, உள்ள என்ன நடக்குது? உடனே கதவை தர என்று கத்தினான் எழில். இதை கேட்டதும், கொஞ்சம் சீக்கிரம் பண்றியா, யாரோ வந்துட்டாங்க என்று தாரிகா கூறிட உடனே தலையசைத்த சரவணா வேகமா இழுத்து விட்டான். அட, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அவ டிரெஸ்ல இருந்த ஜிப்.
தாரிகா ஜிப்பை போட்டுவிட கூறிட மிகவும் தயக்கத்துடனே திரும்பி அவளை நெருங்கினான். அவளின் அழகில் மயங்கி இருந்தவன் அதனை இழுத்துவிட தாமதமாக்கிவிட்டான். இதில் அதுவேற டைட்டாக இருக்க சற்று சிரமப்பட்டான். அவன் போட்டுவிட்டதும் மெதுவாக கதவை திறந்த தாரிகா, இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க நீ? நான் டிரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் என்று கடுப்புடன் கூறினாள். என்ன என்று புருவத்தை சுருக்கினான் எழில். சரவணாவை என்னோட ஜிப்ப போட்டுவிட சொன்ன, நீ என்ன நினைச்ச என்று கேட்டுக்கொண்டே கைகளை கட்டி கொண்டவள், சீ, உன் புத்தி ஒழுங்காவே இருக்காதா என்று கேட்டாள். அதில் எழிலின் மொத்த கோபமும் வடிந்தது. சரவணனை எரித்து விடுவது போல முறைத்தான் எழில். தன்னவளை யாரும் தொடக்கூடாது என்று நினைத்தான். அவளைத்தான் அவன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறான். யாரு சரவணா என்று கேட்டான் எழில். அதில் சரவணனின் கையை கோர்த்து கொண்டவள், என்னோட பாய் ஃப்ரெண்ட். 1 மந்தா தான் நாங்க ஒன்னா இருக்கோம். இப்போதான் எங்க ரூம்ல நாங்க தூங்க எந்திரிச்சோம் என்று கூறிட எழிலுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. என்ன, அவ பாய் ஃப்ரெண்டா? அவளுக்கு எங்க இருந்து கிடைச்சான்? அதுவும் இல்லாம அவ ரூம்ல தூங்கி இருக்கான் என்று கடுப்பில் நினைத்தவன் அவள் அப்பொழுதுதான் தன்னை ஏமாற்றுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான். சிரித்தவன், நிஜமா உன் பாய் ஃப்ரெண்டா? தாரிகா, உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படி என்ன கிஃப்ட் உனக்கு வாங்கிட்டு வந்தான்? நான் உனக்காக மசராட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடவே காரு ஃபுல்லா ரோஸ் இருக்கு என்று கூறினான் எழில். சரவணன் வந்ததை பார்த்ததும் மகிழ்ச்சியில் இருந்தவள் அவனிடம் கிஃப்டை பற்றி கேட்க மறந்துவிட்டாள். அவன் கையில் ஒன்றுமே கொண்டு வரவில்லை என்று அப்பொழுதுதான் அவளுக்கு நினைவு வந்தது. என்ன செய்வது என்று யோசித்தவள் அங்கிருந்த ஆப்பிளை காட்டி, நான் ஹெல்த்தியா இருக்கணும்னு இதை வாங்கிட்டு வந்திருக்கான் என்று காட்டினாள் தாரிகா. அதில் சத்தமாய் சிரித்தவன், ஒரு கிஃப்ட் கூட வாங்க வக்கீலாதவன நீ கூட்டிட்டு வந்திருக்கியா என்று சிரித்தான் எழில். என் கிஃப்ட பாத்துட்டு அப்புறம் பேசு என்று அமைதியாய் கூறிய சரவணா அவன் கோட்டிலிருந்து சிறிய பாக்ஸ் ஒன்றை வெளியே எடுத்தான். அதில் சிறிய கல் ஒன்று இருக்க அதை பார்த்து மேலும் மேலும் சிரித்தான் எழில். அவன் மட்டும் இல்லாமல் அங்கு இருந்த அனைவரும் சிரித்தனர். இதுக்கு அந்த ஆப்பிளே பரவாயில்ல என்று ஒருவன் கூறிட அனைவரும் சிரித்தனர். அங்கு வந்த அபிநயா, நான் தான் அப்பவே இவனை நம்பாதேன்னு சொன்னேன்ல என்று கூறினாள். அந்நேரத்தில் தாரிகாவிற்கும் கோபம் லேசாய் துளிர்த்தது. கொடுத்த பணத்தில் நன்றாய் ஒன்றை வாங்கி இருக்கலாம் என்று நினைத்தாள். இது கலிபோர்னியம் என்று கூறி சரவணா அவளிடம் நீட்ட அனைவரும் திகைப்புடன் பார்த்தனர். அத்தியாயம் 12. தாரிகாவின் அக்கா. சரவணன் கையில் இருக்கும் சிறிய கல் கலிபோர்னியம் என்றதும் அங்கு இருந்த அனைவரும் ஸ்தம்பித்து விட்டனர். சரவணன் பிதற்றுகிறான் என்று நினைத்தனர். எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் வைரத்தை விட வசந்ததாக இருக்குமா என்று நினைத்தனர். 10,000 கூட தேராத ஒற்றை கல்லை தூக்கி வந்திருக்கிறான் என்று நினைத்தனர். அதிலும் எழில் தன் மெசராட்டிக்கு நிகர் எதுவும் இல்லை என்று நினைத்து, டே சரவணா, உன் காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? பணக்காரனா நடிக்கலாம், ஆனா அதுக்குன்னு இப்படி லூசுத்தனமா பண்ற என்று கூறி சிரித்தான். இதை கேட்டு முகத்தை சுருக்கினான் சரவணா. அவனின் பரிசை பார்த்து அனைவரும் திகைப்பார்கள் என்று ரத்தினனும் சரவணனும் நினைத்து இருக்க, இவர்கள் இப்படி சிரிப்பார்கள் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. எழில் போன்ற பணக்காரனுக்கே இதை பற்றி தெரியவில்லை என்று ஆச்சரியமாக இருந்தது. தாரிகா, உனக்கு என்ன ஆச்சு? உன் பாய் ஃப்ரெண்டா நடிக்க ஒரு ஆள் வேணும்னா உனக்கு ரிச்சா யாரும் கிடைக்கலையா என்ன என்று கீழே இருந்தவர்கள் கமெண்ட் அடித்துக் கொண்டிருந்தனர். அபிநயா தாம் எதிர்பார்த்தது நிகழ்ந்து விட்டது என்பது போல் சரவணனை பார்த்து கொண்டிருந்தாள். தாரிகாவிற்கும் சரவணன் எப்பேற்பட்ட முட்டாள்தனத்தை செய்திருக்கிறான் என்று புரிந்தது. அபி தாரிகாவை அவள் பக்கம் இழுத்து, இப்போ நம்புறியா? நேத்து நான் சொன்னத? இவன் தான் எங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஃபுட் திருடி சாப்பிட்டு இருக்கான். அத நான் என் கண்ணால பார்த்தேன் என்று கூறினாள். சரவணன் பக்கம் திரும்பிய அபி முறைப்புடன், இப்போ இங்க இருந்து வெளியே போ. தாரிக் உன்னை ரொம்ப நம்புனா, ஆனா கிஃப்ட்னு பேர்ல ஒரு கல்ல கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட நீ என்று கத்தினாள். சரவணனிற்கு சங்கடமாய் இருந்தது. என்ன இது? உலகத்துல ரொம்ப விலை உயர்ந்த எலமெண்ட் கலிபோர்னியம்னு இவங்களுக்கு தெரியலையே என்று நினைத்தான் சரவணா. அவனின் பணக்கார தன்மையை காட்ட சரியான இடம் இது இல்லாமல் போனது. ஆமா, முதல்ல இங்க இருந்து வெளியே போ. உன்னால எல்லா பசங்களுக்கும் அசிங்கம். என்னால இன்னும் சிரிப்ப அடக்க முடியல. ஏதோ கீழே கடந்த கல்ல கொண்டு வந்து தாரிகாவுக்கு கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்திருக்க. உனக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கலையா என்று சுற்றி இருந்தவர்கள் அவனை கேலி செய்ய ஆரம்பித்தனர். இதில் ஜெசி விடயமும் அவனை சூழ்ந்து கொள்ள
தாரிகா அவனுக்காய் வருந்தினாள். அவள் தானே அவனை பாய் ஃப்ரெண்டாக நடிக்க அழைத்திருந்தாள். அதனால் ஏற்படும் அனர்த்தங்கள் அனைத்திற்கும் அவள்தானே பொறுப்பு. அதிலும் சரவணன் போன்ற ஏழை ஒருவனுக்கு இது போன்ற பணக்கார பார்ட்டி அட்டன் செய்வது மிகவும் கடினம் என்று நினைத்தாள். கொடுத்த 50,000 வைத்து என்ன வாங்க வேண்டும் என்று குழம்பியிருப்பான் என்று நினைத்தாள். ச, இதெல்லாம் என்னாலதான். பாவம், அவன் அசிங்கப்பட்டு இருக்கான். நான் அவனை இங்க கூப்பிட்டு இருக்கவே கூடாது என்று தனக்குள்ளே நினைத்துக் கொண்டிருந்தாள் தாரிகா. சரவணன் வாடிய முகத்துடன் வெளியேறுவதை பார்த்ததும் வருந்திய தாரிகா வேகமாய் அவனிடம் சென்று மன்னிப்பு கேட்க நினைத்து நகர அவளின் கையை இறுக்கி பிடித்தாள் அபி. என்ன பண்ற என்று கேட்ட தாரிகா சரவணன் செல்வதை பார்த்து கொண்டு நின்றாள். அவன் சென்ற பின்புதான் அபி பிடியை தளர்த்தினாள். அவளை பொறுத்தவரை சரவணனிடமிருந்து தாரிகா விலகி இருக்க வேண்டும். சரி சரி விடு அபி, சீக்கிரமே தாரிகாவுக்கு நான் தான் பெஸ்ட்னு புரியும் என்று எழில் கூறிட அவனை கடுமையாய் முறைத்துவிட்டு பின்பக்கம் சென்றாள். அங்குதான் இரவு நடக்க இருக்கும் பார்ட்டிக்காக ஏற்பாடு செய்து இருந்தனர். நிறைய பேர் அங்கு வந்து இருந்தனர். தாரிகா அபி அங்கு செல்வதை பார்த்த பின் தன் போனை எடுத்து சரவணனிடம் மன்னிப்பு கேட்க நினைக்க அங்கு வந்த வேலையார் ஒருவர், மேம், சரவணன் சார் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று அவள் கொடுத்திருந்த கிரெடிட் கார்டை திருப்பி கொடுத்திருந்தான். அதில் இன்னும் குற்ற உணர்வாக உணர்ந்தாள் தாரிகா. நல்ல வேலை, அவனுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருந்திருக்கு என்று சீறினான் எழில். அந்த வேலையாளின் கண் அவள் கையில் இருக்கும் அழகிய பாக்ஸ் மீதே இருந்தது. தமிழ், இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் தாரிகா. இந்த கல்ல பத்தி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்று கடுப்பாய் கேட்டான் எழில். வேலையாள் தமிழ் தலையை அசைத்தவர், இது என்னன்னு தெரியல, ஆனா இந்த பாக்ஸ பார்த்தா இதுல ஏதோ விலை மதிக்க முடியாத ஒன்னு இருக்கிற மாதிரி தோணுது. கையாலேயே இந்த பாக்ஸ செதுக்கி இருக்காங்க. உங்களுக்கு இது வேண்டாம்னா இத எனக்கு கொடுக்கறீங்களா என்று கேட்டார் தமிழ். 20 வருடமாக அவர் வேந்தன் குடும்பத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரை அவர் இதுபோல் ஒன்றும் கேட்டது இல்லை. அவருக்கு இதுபோல் உயர்வான பொருளை தூக்கி போட மனம் இல்லை. அந்நேரம் இன்னொரு தேவதை அந்த இடத்திற்கு வந்தாள். நிகாரிகா, தாரிகாவின் அக்கா. அவளின் பிறந்த நாளுக்காக வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறாள். சாதாரண கேஷுவல் உடையில் கூட பேரழகியாக இருந்தாள். மேலே ஏறி வந்த நிகா தாரிகாவை அணைக்க வர அவள் கையில் இருக்கும் பாக்ஸை பார்த்து புருவத்தை சுருக்கினாள். அதில் இருக்கும் கல்லை பார்த்தவள், தாரிகா, உனக்கு எங்க இருந்து அந்த கலிபோர்னியம் கிடைச்சிச்சு என்று அவசரமாய் கேட்டாள். அவள் கலிபோர்னியம் என்று கூறிடவும் அனைவரும் ஆச்சரியமாய் பார்த்தனர். நிகா அழகையும் தாண்டி மிகவும் அறிவானவள். அவளின் சொந்த கம்பெனி வெளிநாட்டிலும் இங்கேயும் வைத்து நிர்வகித்து வருகிறாள். பெற்றவர்களின் பணத்தை தண்ட செலவு செய்யும் மற்ற பணக்காரர்கள் பிள்ளைகள் போல் இல்லை. நிகா, உனக்கு இது என்னன்னு தெரியுமா என்று குழப்பமாய் கேட்டாள் தாரிகா. நிகாவோ அவள் கேள்விக்கு பதில் சொல்லும் நிலையில் இல்லை. கலிபோர்னியமின் அழகில் மூழ்கி இருந்தாள். அது உண்மையானது என்று உறுதிப்படுத்திக் கொண்டவள், வாவ், நல்ல பெரிய சைஸ் கலிபோர்னியம் எங்கிருந்து உனக்கு கிடைச்சிச்சு என்று கேட்டாள் நிகா. என்னது பெருசா என்பது போல் அனைவரும் அவளை பார்த்தனர். இத்தனை சிறிதாய் இருப்பதை எப்படி பெரிய சைஸ் என்று அவள் கூறலாம் என்று பார்த்தனர். ஆனால் மனதில் நினைப்பதை வாயை திறந்து கேட்க ஒருவருக்கும் தைரியமில்லை. வேந்தன் குடும்பத்தின் மிகப்பெரிய பெருமை அவள் ஒருவளே. நிகா, என்ன இதுன்னு சொல்லு, என்ன வெயிட் பண்ண வைக்காத என்று பரபரத்தாள் தாரிகா. ஒருவேளை தப்பா பேசிட்டாங்களோ எல்லாரும், உண்மையிலே இந்த கல்லு வேல்யூபிளோ என்று யோசித்தாள் தாரிகா. நிகா மகிழ்ச்சியுடன், நீ நினைக்கிறத விட இது ரொம்ப வேல்யூபிள். இது விலை மதிக்க முடியாத ஒண்ணு. இந்த உலகத்துல ரொம்ப எக்ஸ்பென்சிவான எலிமெண்ட். கேன்சர் கியூர் பண்ண ரொம்ப அட்வான்ஸ் வழி இதுதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த எலிமெண்ட 25 மில்லிகிராம் தான் வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. 1 கிராமே $20 to 30 மில்லியன் வரும். இத அமெரிக்கன் லேப்ல பாத்திருக்கேன். ஆனா அது இவ்ளோ பெருசு இல்ல என்று ஆர்வமாய் தாரிகா கையில் இருப்பதை பார்த்து கூறிய நிகா மேலும் தொடர்ந்தாள். இவ்ளோ பெரிய கலிபோர்னியம் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு என்று ஆர்வமாய் கேட்டிட அங்கு இருந்த அனைவருமே பெரிதாய் அதிர்ந்தனர். இத்தனை நேரம் சரவணனை அசிங்கப்படுத்திய அனைவரும் வாயை பிளந்து நின்றனர். நிஜமாலே $1 மில்லியன் மதிப்புள்ள கல்லா இது என்று பார்த்து கொண்டிருந்தனர். இதை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தது என்னவோ தாரிகாதான். உண்மையிலேயே அவள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் இதனை வாங்கி வந்திருக்கிறான். அவள் கையில் இருக்கும் கலிபோர்னியம் 1 கிராமிற்கும் மேல் இருக்கும். அப்படியானால் எழில் வாங்கிய மெஜாரிட்டிக்கு இதனுடன் ஒப்பிட்டு பார்க்க தகுதியில்லை. சரவணனின் பரிசு மிகவும் தனித்துவமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்தது. தாரிகா, இது உனக்கு எப்படி கிடைச்சிச்சு
என்று மகிழ்ச்சியில் கத்தி கேட்டாள் நிகா. என்னோட கிளாஸ்மேட் எனக்கு இது கொடுத்தான். ஆனா அவனை நான் என்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்க கூப்பிட்டேன். இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல என்று நடுக்கத்துடன் கூறினாள் தாரிகா. ஒரு வழியா உன்னோட பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்ட போல என்று புருவத்தை உயர்த்தி கேட்டாள் நிகா. இத கொடுத்தவன் கண்டிப்பா பெரிய பணக்காரனா தான் இருப்பான். ஆனா அதை விட முக்கியமா அவ ஹெல்த் மேல அக்கறையா இருக்கான். மத்தவங்க அவனை என்ன அசிங்கப்படுத்தினாலும் அவனுக்கு கவலை இல்ல. சச் a gentleman என்று நினைத்தாள் நிகா. நடப்பவற்றை ஜீரணித்துக் கொண்டவர்கள் சத்தமாய் சிரித்து எழிலை தூற்ற ஆரம்பித்தனர். எவ்வளவு பெரிய லக்ஸுரி காரா இருந்தாலும் இது பக்கத்துல நிக்க கூட முடியாது என்று பேச ஆரம்பிக்க எழிலின் முகம் கருத்தது. அவனும் போனில் கலிபோர்னியம் பற்றி தேடி பார்த்தான். உண்மையை அறிந்தவன் கோபம் சரவணன் மீது திரும்பியது. சரவணன் போன்ற ஒருவன் எப்படி கலிபோர்னியம் வாங்கி இருப்பான் என்று யோசித்தான். சரவணனிடம் தாம் தோற்று போனதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உப்பை தின்றவன் போல் அவன் முகம் சுருங்கி இருந்தது. தாரிகாவிற்கு பார்ட்டியில் கலந்து கொள்ளும் மூடில்லை. இரவு முழுவதும் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பலவாறாக யோசித்த தாரிகா போனை எடுத்து, சரவணா எங்க இருக்க? நான் உன்னை மீட் பண்ணலாமா? இன்னைக்கு நடந்ததுக்காக சாரி. உன்னை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கணும். மீட் பண்ணலாமா என்று செய்தி அனுப்பிவிட்டு பதட்டமாயிருந்தாள். அத்தியாயம் 13. கன்னத்தில் பளார். தாரிகாவிடம் இருந்து வந்த செய்தியை பார்த்ததும் லேசாய் அதிர்ந்தான் சரவணா. ரத்தினம் அவனின் உண்மையான பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றாள். மிகவும் தன்மையாகவும் பக்குவமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். படிக்காதவர்கள்தான் பொறுமையின்றி நடந்து கொள்வார்கள். உண்மையான கற்றல் பொறுமையும் தன்னடக்கமும் என்று கூறியிருக்கிறார். தாரிகா வேண்டுமென்றே இதை செய்யவில்லை என்று அவனுக்கு தெரியும். அவனை அசிங்கப்படுத்த நினைத்து இருந்தால் 50,000 அவனிடம் கொடுத்திருக்க மாட்டாள். ஆனால் சரவணனிற்கு அவள்தான் இந்த சிறிய ஸ்டார்ஸை செய்ய தனது நோட்ஸில் வைக்கிறாளா என்று கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. சரி, நான் உனக்காக யூனிவர்சிட்டி மெயின் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றேன் என்று பதில் அனுப்பினான் சரவணா. உடனே அவனின் மெசேஜை பார்த்தவள், ஓகே நான் இப்பவே வரேன் என்று அவசரமாய் பதில் அனுப்பினாள் தாரிகா. சரவணன் தன் மீது கோபமாய் இருப்பான் என்றுதான் நினைத்தாள். அவன் இப்பொழுது தன்னை பார்க்க ஒப்புக்கொண்டதும் கோபம் இல்லை என்று நிம்மதி அடைந்தாள். எழில் சித்தார்த்துடன் ஒப்பிடுகையில் சரவணனுக்கு பொறுமை அதிகமாய் இருக்கிறது என்று நினைத்தாள். உடனே அவள் வழக்கமாய் உடுத்தும் ஸ்போர்ட்ஸ் வேருக்கு மாறியவள் வெளியே கிளம்பினாள். அவள் செல்வதை பார்த்த நிகா, எங்க போற என்று கண்ணடித்து கேலியாக கேட்டாள். எனக்கு பசிக்குது, சோ சாப்பாடு வாங்க போறேன் என்று கூறிய தாரிகா நாக்கை வெளியே நீட்டி பலிப்பு காட்டினாள். பார்த்தா அப்படி தெரியலையே, ரகசியமா யாரையோ பார்க்க போற மாதிரி இருக்கே என்று சந்தேகமாய் கேட்டாள் நிகா. அதில் திருட்டு மொழி முழித்தவள் வேகமாய் தலையை இடவலமாக அசைத்து, அதெல்லாம் இல்ல, இந்த நேரத்துல யார பார்க்க போவேன் என்று திருப்பி கேட்டாள் தாரிகா. நிகா மேலும் கேட்பதற்கு முன் தப்பித்தால் போதும் என்று அங்கு இருந்து ஓடினாள். அங்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸில் சரவணன் தாரிகாவிற்கு காத்து கொண்டிருந்தான். அங்கு டாக்ஸியில் வந்து இறங்கிய தாரிகா உடனே சரவணன் பக்கம் சென்றாள். நிலவொளியில் தேவதை போல் இறங்கி வரும் தாரிகாவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சரவணா. இதழில் ஒட்டிய புன்னகையுடன் கண்ணில் சொல்ல முடியாத மகிழ்ச்சியோடு வருபவளை தலைமுதல் கால் வரை பார்த்தான் சரவணா. தன்னிச்சையாக அவனின் எண்ணம் அவள் உடை மாற்றியதை நினைவுபடுத்தியது. என்னதான் அவன் திரும்பியிருந்தாலும் அங்கு இருந்த கண்ணாடி அனைத்தையும் காட்டிவிட்டதே. சட்டென்று தலையை உலுக்கி கவனத்தை தாரிகா மீது திருப்பினான். எந்த உடையிலும் பேரழகியாய் இருக்கிறாள் என்று நினைத்தான். அவனை நெருங்கிய தாரிகா, சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்று புன்னகையுடன் கூறிட சரவணனின் விழிகள் அவளின் இதழில் படிந்தது. இன்னுமே அவளை அப்படி பார்த்த அதிர்ச்சியில் இருந்து வெளிவராதவன் அவளின் இதழை பார்த்ததும் மூளை செயலிழந்தது. நான் இன்னும் சாப்பிடல, நீ எனக்கு டின்னர் ட்ரீட் பண்றியா என்று பேச்சை தூங்குவதற்காக தலையை சாய்த்து கேட்டாள் தாரிகா. மற்றவர்கள் சொல்வது போல் சரவணா ஏழை இல்லை என்று அவளுக்கு தெரியும். அவள் கேள்வியில் தான் போதையிலிருந்து தெளிந்தது போல் பார்த்தவன், என்ன சாப்பிட வேணும் என்று கேட்டான். சிறிது யோசித்தவள், நீ வழக்கமா என்ன சாப்பிடியோ அதை வாங்கி கொடு என்றாள் தாரிகா. இதை கேட்டு அமைதியானான் சரவணன். அவன் வழமையாய் சாப்பிடும் இடம் என்றால் சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று ஃப்ரீ சாம்பிள் ஃபுட் அல்லவா சாப்பிட வேண்டும் என்று நினைத்தவன் அப்பொழுதுதான் அங்கு நல்ல கபாப் கடை ஒன்று இருப்பது அவனுக்கு நினைவு வந்தது. இங்க கெபாப் கடை இருக்கு,
உனக்கு ஓகேவா என்று கேட்டான். டபுள் ஓகே என்று புன்னகையுடன் கூறினாள் தாரிகா. அவள் சிரிப்பில் கட்டுண்டவன் போல் நடந்தான் சரவணா. இருவரும் அங்கு சென்று தங்களுக்கு தேவையானதை ஆர்டர் செய்து ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டனர். சரவணன் வழமையா இந்த கடைக்கு வந்துவிட மாட்டான். இங்கு வந்தால் ஒரு வேலைக்கே 100 கணக்கில் செலவாகிவிடும். சாப்பிட்டுக் கொண்டு இருக்கையில் தாரிகாவிற்கு அவன் வாங்கிய பீர் குடிக்க தெரியவில்லை என்று அப்பொழுதுதான் கவனித்தான். அதனை ஒரு மிடருக்கு முழுங்கியவள், இது டேஸ்ட் நல்லாவே இல்ல என்று முகத்தை சுருக்கினாள். அதில் லேசாய் சிரித்தான் சரவணா. தாரிகா கிளாஸை உயர்த்தி, இன்னைக்கு நடந்ததுக்காக உனக்கு தேங்க்ஸ் என்று கூறி டோஸ்ட் செய்து அதனை முழுதாய் குடித்தாள். அதில் அதிர்ச்சியாக தாரிகாவை பார்த்தான் சரவணா. காற்றில் அசைந்தாடும் கூந்தலில் மின்னும் அவள் முகத்தை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான். சரவணனும் அவளும் சேர்ந்து பீர் குடிக்க சிறிது நேரத்தில் இருவரும் 6-7 பாட்டில் காலி செய்தனர். பில் கட்டிய பிறகு இருவரும் மீண்டும் கேம்பஸிற்கு சென்றனர். இருவரும் ஒன்றாய் கிரவுண்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் சரவணனிற்கு அவள் டாமில் வாழவில்லை என்ற நினைப்பு வந்தது. கிரவுண்ட் இருட்டாக இருந்தாலும் நிறைய பேர் அங்கு இருந்தனர். அங்கு இருந்தவர்கள் எல்லாம் சரவணனும் தாரிகாவும் ஒன்றாய் நடந்து வருவதை ஆச்சரியமாய் பார்த்தனர். அது சரவணா தானே? அவன் ஏன் தாரிகா கூட நடந்து வரான்? அவனுக்கும் தாரிகாவுக்கும் என்னாச்சு என்று அங்கு இருந்தவர்கள் பொறாமையிலும் வைத்தெரிச்சலிலும் பேசிக் கொண்டிருந்தனர். சரவணன் அவற்றை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அவன் கேட்க நினைத்ததை கேட்டே ஆக வேண்டும் என்று நினைத்து, தாரிகா, உனக்கு பேப்பர் ஸ்டார் செய்ய தெரியுமா என்று கேட்டான் சரவணா. அதில் திகைத்து நின்றவள் உதடுகளை குவித்து புருவத்தை சுருக்கினாள். அவளின் செயலில் சுற்றியிருந்த அனைவரும் அவளையே வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர். அவன் நெற்றியில் கை வைத்து தள்ளியவள், சரவணா, நீ ரொம்ப குடிச்சிட்ட போல. பேப்பர் ஸ்டார்ஸா? அதை எப்படி பண்றது என்று கேட்டு சிரித்தாள் தாரிகா. அதில் மொத்த போதையும் சரவணனிற்கு வடிந்தது. அவள் பொய் சொல்லுவது போல் அவனுக்கு தோன்றவில்லை. ஒண்ணுமில்ல, நான் அவனை முதல்ல வீட்டுக்கு அனுப்புறேன் என்று கூறிட தாரிகாவும் தாமதம் ஆகுவதனால் டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு சென்றாள். டாமிற்கு செல்லும் வழியில் எதேச்சியாக அவனின் ஸ்டடி ரூமில் இன்னும் லைட் எறிவதை பார்த்து அவனின் வகுப்பிற்கு சென்றான் சரவணன். யாரோ இருக்கும் அரவம் கேட்டு மெல்ல அங்கு சென்று பார்க்க ஏதோ ஒரு பெண் பாக்கெட்டில் இருந்து பேப்பர் ஸ்டார்ஸை எடுத்து அவனின் புத்தகத்தில் வைப்பதைக் கண்டு ஸ்தம்பித்து நின்றான். மிகவும் கவனமாக அவள் செய்வதை வைத்தே இது அவளின் முதல் முறை இல்லை என்று தெரிந்து கொண்டான் சரவணா. அந்த பெண்ணை உற்று பார்க்க இன்னும் அதிர்ந்தான். அவன் வகுப்பில் இருக்கும் மித்ரா. பதட்டத்தில் இருந்த சரவணா தெரியாமல் அங்கு இருக்கும் டேபிளில் இடித்து விட்டான். மித்ரா திரும்பி பார்க்கும் முன்னே சட்டென்று சுவற்றுக்கு பின் மறைந்து கொண்டவன் அங்கு இருந்து அவளுக்கு தெரியாமல் மறைந்து விட்டான். இரவு முழுவதும் சரவணனிற்கு தூக்கமில்லை. தனக்கு யார் இதை வைக்கிறார்கள் என்று அறிந்ததில் மகிழ்ச்சியாயிருந்தான். மித்ராவும் அவர்கள் வகுப்பில் இருக்கும் ஓர் அழகிதான். ஆனால் மிகவும் அமைதியாயிருப்பவள். நிறைய பேருக்கு அவளை பிடிக்காது. அவளுக்கு சிறு வயதிலிருந்தே பேசுவதில் பிரச்சனை இருக்கிறது. அவள் திக்குவாய் என்பதனால் மற்றவர்களிடம் பேச அதிகமாய் சிரமப்படுவாள். இதனாலேயே மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகிடுவாள். அவள்தான் இதனை செய்திருப்பாள் என்று எதிர்பார்க்காதவன் அவளை இனி தாம் காக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். தனது வீட்டிற்கு திரும்பிய எழில் கடும் கோபத்தில் இருந்தான். சரவணனால் அவனுக்கு பெருத்த அவமானம். பார்ட்டி முழுவதும் நிகா சரவணனை புகழ்ந்து தள்ள அவனுக்கு பற்றி எரிந்தது. ஆன்லைனில் கலிபோர்னியம் பற்றி தெரிந்து கொண்டவனுக்கு அது மருத்துவ துறையில் மிகவும் பயனுள்ள ஒன்று என்று தெரிந்து கொண்டான். தனது அறையில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் கோபத்தில் உடைத்து நொறுக்கினான். ஆத்திரத்தில் இருந்தவன் மூளை கிறுக்குத்தனமாய் திட்டமிட்டது. சரவணா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை புகழ்ந்த அதே நிகா உன்னை அசிங்கமா பேசுவா பாரு என்று சொல்லிக் கொண்டவன் அவனுக்கு அருகே இருந்த ஆளிடம் அவனின் திட்டத்தை பற்றி கூறினான் எழில். மிஸ்டர் எழில், உங்க ஐடியா சூப்பர் என்று புகழ்ந்தார். இதனால அந்த சரவணனுக்கு ஃபியூச்சரே இருக்காது. பொறுத்திருந்து பாருடா. வேந்தன் குடும்பத்துல எல்லாரும் உன்னை வெறுக்கிற மாதிரி பண்றேன் என்று சொல்லிக் கொண்டான் எழில். அடுத்த நாள் வகுப்பிற்கு சரவணன் மகிழ்வுடன் சீக்கிரமே வந்துவிட்டான். அவனும் மித்ராவும் சில வகுப்புகளில் மட்டுமே ஒன்றாயிருப்பார்கள். தூரத்தில் மித்ரா நடந்து வருவதை பார்த்தான் சரவணா. அவள் எப்பொழுதும் தனியே அமைதியாகத்தான் வருவாள். அவள் நடந்து வர ஆலியா வேண்டுமென்றே அவள் முன் சென்று அவளை இடிக்க பொத்தென்று தரையில் விழுந்தாள் மித்ரா. யாரும் அவளுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. ஆஹாஹா, இந்த ஊமை கீழே விழுந்ததும் இவளால கத்த முடியல என்று நக்கலாய் கூறி சிரித்த ஆலியா மேலும், உனக்கு உருப்படியா நடக்க தெரியாதா? நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல
என்று கூறிட சரவணனிற்கு கோபம் தலைக்கேறியது. மனதில் அவளை வறுத்தெடுத்தவன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று கத்தினான். அவனை மதிக்காத ஆலியா அவற்றை காதில் வாங்காமல் மித்ரா கையை மிதிக்க வலியில் முணங்கினாள் மித்ரா. அவளின் செயலில் மேலும் கோபம் கொண்டவன் ஆலியாவை இழுத்து சற்றும் யோசிக்காமல் அவள் கன்னத்திலே பளார் என்று அறைந்திருந்தான் சரவணா. அத்தியாயம் 14. யாரு யார வெளியே அனுப்புறது? ஆலியா வேண்டும் என்றே மித்ராவின் கையை மிதித்ததை பார்த்து அவளை அறைந்திட அதிர்ச்சியாய் அவனை பார்த்தாள் ஆலியா. உனக்கு இங்க என்னடா வேலை? நான் அவ கைய பாக்கல. ஆனா நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப என்று கருத்த முகத்துடன் கேட்டாள் ஆலியா. அவள் கூறும் பொய்யில் ஆத்திரத்தில் கைகளை இறுக மூடிக்கொண்டான் சரவணா. ஆலியா வேண்டும் என்றேதான் மிதித்திருக்கிறாள் என்று அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும். இருவரும் சூடாக விவாதம் செய்ய சுற்றி உள்ளவர்கள் சிரிப்புடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். தூரத்தில் வந்து கொண்டிருந்த அபிநயாவும் தாரிகாவும் இதனை பார்த்து விட்டனர். இந்த புள்ள பூச்சிக்கும் கொடுக்கு முளைச்சிருக்கு போலயே, ரொம்ப அமைதியா பொண்ணுங்களை பொறுத்து போற இவனா இப்படி காட்டு கத்து கத்திட்டு இருக்கான் என்று கடுப்பாய் கூறினாள் அபி. ஒருத்த அமைதியா இருந்தா அவன் ஊமன்னு அர்த்தம் இல்ல, கொஞ்சம் நீ அமைதியா வாரியா என்று கூறினாள் தாரிகா. அதில் புருவத்தை சுருக்கிய அபி, நீயே இப்போ என்ன சைலண்ட் ஆக்க பாக்குற? நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு எல்லாத்துலயும் சப்போர்ட் பண்ணுவேன். நேத்து சரவணா உன் வீட்ல என்ன பண்ணான்னு மறந்துட்டியா என்று கேட்டாள். தாரிகா அது விலை மதிக்க முடியாத கல் என்று அவளிடம் விளக்கம் சொல்ல முற்பட அபி இருந்த கடுப்பில் அதை கேட்காமல் விட்டாள். சரி, இப்ப அதை பத்தி பேச வேணாம். இங்க ஆலியா மேலதான் தப்பு. அவதான் மித்ராவை தள்ளிவிட்டா, சரவணா அவளை ப்ரொடெக்ட் பண்றான் என்று கூறினாள் தாரிகா. கீழே விழுந்து இருந்த மித்ராவை பத்திரமாக எழுப்பிவிட்ட சரவணா, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். அதில் தலையசைத்தாள் மித்ரா. இப்பவே அவகிட்ட மன்னிப்பு கேளு என்று ஆலியா பக்கம் திரும்பி கத்தினான். அதில் திமிராக சிரித்தவள், என்ன விளையாடுறியா நீ? நான் ஏன் அவகிட்ட சாரி சொல்லணும்? இந்த ஊமகொட்டான் கிளாஸ் போன வேகத்துல சகதி தண்ணி என் பேண்ட்ல பட்டுருச்சு. அதுவும் இல்லாம கிளாஸ் முடிச்சுட்டு நான் டேட் வேற போறேன். ஆனா இவ சகதிய தெளிச்சிட்டு சாரி கூட சொல்லாம போறா. நான் ஏன் சாரி சொல்லணும்? அதுவும் இல்லாம என்னோட பேண்ட் எவ்வளவு விலைன்னு உனக்கு தெரியுமா என்று திமிராய் கேட்டாள் ஆலியா. ஆலியா பேண்டில் உண்மையில் சேர் ஊட்டியிருந்தது. ஆனால் அவ்வளவு பெரிதா இல்லை. உற்று பார்த்தால்தான் அது தெரியும். அப்போ காசுக்காக தான் நீ சண்டை போடுற என்று கடுப்பில் கேட்டான் சரவணா. அவளுக்கு பணம் தான் வேண்டும் என்றால் அவனிடம் நிறைய உள்ளதே. அவன் முன்பு போல் இல்லாமல் இப்பொழுது பணக்காரனாக இருக்கிறான் என்று அறிந்திருந்தாள் ஆலியா. கோவத்தில் கொதித்தவள், முதல்ல தப்பு அவ மேலதான் சரவணா, நீ அவளுக்காக வக்காலத்து வாங்க போறியா என்றாள் ஆலியா. மித்ரா அவசரமாக சென்றதில் தெரியாமல் அப்படி செய்துவிட்டாள். ஆலியா மீது சேர்பட்டது அவளுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பழிவாங்க அவள் செய்த காரியம் மிகவும் அதிகம் என்று நினைத்தான். ஆமா, அதுக்கு என்ன, உன்னால என்ன பண்ண முடியும் என்று கடுப்புடன் கேட்டான் சரவணா. அவளை மித்ராவிடம் மன்னிப்பு கேட்க வைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான். அவளுக்கு வக்காலத்து வாங்குவேன், அதுக்கு என்ன இப்போ? உன்னால இப்ப என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. எப்படியாவது அவள் மன்னிப்பு கூற வேண்டும் என்பதே அவனின் எண்ணம். கடுப்பில் காலை தரையில் புதைத்த ஆலியா, சரவணா என்னை அடிச்சிட்டல்ல, இருடா உன்னை வச்சுக்கிறேன் என்று அங்கு கூறி அங்கு இருந்து ஓடிவிட்டாள் ஆலியா. அவள் சென்றதும் அந்த இடமே நிசப்தமானது. மித்ரா பக்கம் திரும்பியவன் அவளை சரிபார்க்க அமைதியா தலையசைத்தாள் மித்ரா. அவனுக்கு நன்றி கூறிட அவள் நினைக்க அவளால் பேச முடியவில்லை. அதனால் அவனை அழைத்து தன் வாயை காட்டிட புரிந்து கொண்டான் சரவணா. அவன் மித்ராவிடம் பேசுவதை பார்த்த மற்றவர்கள், இந்த வீணா போனவன் என்னடா இவ்ளோ பெரிய சீட்டரா இருக்கான்? முதல்ல ஜெஸ்ஸி, அப்புறம் தாரிகா, இப்ப இந்த ஊமையை கூட விட்டு வைக்கலையா இவன் என்று கண்டபடி பேச அவன் அதனை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அதன்பின் அவர்களின் ஆசிரியர் வர அனைவரும் பேட்மிண்டன் பயிற்சி மேற்கொண்டனர். வகுப்பு முடியும் வரை மித்ராவுடன் பேசிக் கொண்டிருந்தான் சரவணன். அவளிடம் பேசதான் மிகவும் சிரமப்பட்டான். மித்ராவிற்கு பேச்சு சரியாக வராததனால் அவள் சைன் லாங்குவேஜில் பேசிட சரவணனும் தனக்கு தெரிந்த விதத்தில் அவளிடம் உரையாடினான். அனைவரும் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டு இருக்க ஆலியா அவளின் டாமிற்கு ஓடினாள். அவமானம் தாங்கிக் கொள்ளாமல் அழுது கொண்டே ஒருவருக்கு அழைத்தாள். டார்லிங், என்ன ஒருத்த அசிங்கப்படுத்திட்டான். அவன் என்ன அடிக்கவும் செஞ்சான். என் அப்பா அம்மா கூட என்ன அடிச்சதில்ல தெரியுமா என்று அழுதாள். எதிர்பக்கத்தில் இருந்தவரோ இளம் வயதுடையவன் இல்லை, 40களில் இருக்கும் ஒருவன்.
முன் வழுக்கை விழுந்திருக்க பின்மண்டையில் மட்டுமே முடி இருந்தது. அவன்தான் சந்துரு. அவர்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு ஃபேக்கல்டி மெம்பர். ஆலியா அழுவதை கேட்டு செய்து கொண்டிருந்த வேலையை நிறுத்தி, யாரும் அசிங்கப்படுத்தினது என்று கேட்டார் சந்துரு. உடனே ஆலியாவின் டாமுக்கு வந்தவர் முழுதாய் நடந்ததை கேட்ட பின், அந்த சரவணாவா? நீ இனிமே கவலைப்படாத, அவனை யாரையாவது விட்டு உன் வழியில வரவிடாம பண்ற என்றார் சந்துரு. என் சந்துருனா சந்துருதான், ஐ லவ் யூ சோ மச் என்று கூறி அவர் இதழிலே முத்தம் கொடுத்தாள் ஆலியா. சரவணன் பணக்காரனாக இருந்தால் என்ன, அவனிடம் அதிகாரம் இருக்கிறதா என்று நினைத்தாள். சரவணனின் அம்மாவை பார்த்த பொழுதே எங்கே அவனை யூனிவர்சிட்டியிலிருந்து அனுப்பிவிடுவார்களோ என்று அஞ்சினார். அதனை வைத்தே காய் நகர்த்தினாள் ஆலியா. சரவணனின் கிளாஸ் முடிந்ததும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கே அதிசயமாய் அவர்களின் வகுப்பாசிரியர் வந்தார். சரவணனை கண்டதும், சரவணா, உடனே என் கூட ஆபீஸுக்கு வா, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு யூனிவர்சிட்டியை காலி பண்ண ரெடியாரு என்று அவர் கூறிட சரவணனிற்கு என்ன நடக்கிறது என்று புரிந்தது. அவனின் வகுப்பாசிரியருக்கு அவனை நீண்ட நாட்களாகவே பிடிக்காது. அதனாலே அவனுடைய ஸ்காலர்ஷிப்பை பலமுறை கொடுக்காமல் வைத்திருந்தார். அவர் மட்டும் கொடுத்திருந்தால் சரவணன் பார்ட் டைமாக வேலை பார்த்து இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவனின் அம்மாவும் அவனுக்காய் சேர்ந்து உழைக்க வேண்டிய நிலைமையும் இருந்திருக்காது. அவர் சொல்லி முடித்த உடனே அங்கிருந்த அனைவரும் சத்தமாய் சிரித்தனர். வெளியே விரட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் அவன் அந்த ஊமை கிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்கான் பாத்தியா என்று மற்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மித்ராவுக்கு சங்கடமாயிருந்தது. எழுந்து நின்ற சரவணனின் கைச்சட்டியை பிடித்து லேசாய் தலையை இடவலமாக அசைத்தாள் மித்ரா. அது லேசாய் சிரிப்புடன் தலையை இடவலமாக அசைத்த சரவணா அவனின் வகுப்பாசிரியர் பக்கம் திரும்பி, அப்போ என்ன வெளியே அனுப்ப போறீங்க என்று அழுத்தமாய் கேட்டான். அதில் நக்கலாய் பார்த்தவர், ஆமா, உன்னை வெளியே அனுப்ப உன் பர்மிஷன் எனக்கு தேவை என்ன என்று கேட்டார். அதற்கு ஒன்றும் கூறாமல் மேலும் சிரித்தான் சரவணா. இதே முன்பு அவனின் ஆசிரியர் அவனை வெளியே துரத்தி இருந்தால் மண்டியிட்டு அவரிடம் கெஞ்சியிருப்பான். அவனின் தாயிற்காக மன்றாடி இருப்பான். ஆனால் காலம் மாறிவிட்டதே, பழைய சரவணன் இவன் இல்லையே. அந்நேரம் அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. மிஸ்டர் சரவணா, உங்களை நான் எங்க மீட் பண்ணணும் என்று வந்திருந்தது. அவர்கள் யூனிவர்சிட்டியின் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டிலிருந்து ஜாக் செய்தி அனுப்பியிருந்தார். அன்று ரத்தினமுடன் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருந்தது போல் செய்யவில்லை. பீனிக்ஸ் குடும்பம் பணத்திற்கு பற்றாக்குறையுடன் இல்லை என்பதை அறிந்தவன் வேறு ஒன்றை யோசித்தான். அவனின் குடும்பத்தில் திறமையான ஆட்களுக்கு தான் பற்றாக்குறை. சரவணா ஒரு பங்கை எஜுகேஷனில் இன்வெஸ்ட் செய்தான். அவன் யூனிவர்சிட்டியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தான். ஜாக் சரவணனின் செய்தியை கேட்டதும் அவனை பார்க்க அவசரப்பட்டார். இப்பொழுது அவரை பார்க்க தயாரான சரவணா, நான் இப்ப ஃப்ரீ தான், என்ன பார்க்க வரலாம் என்று செய்தி அனுப்பினான். எங்க மீட் பண்றது என்று அவர் கேட்டிட தன் ஆசிரியரை பார்த்தவன், இப்ப நான் எங்க போகணும் என்று அசட்டையாக கேட்டான். உனக்கு என்ன ரெட் கார்பெட் விரிப்பாங்களா? என்னோட ஆபீஸுக்கு தான் என்று கடுப்பில் கூறினார். லெவல் 17ல இருக்கிற கேவலமான கிளாஸ் டீச்சர் ஆபீஸ்க்கு வாங்க என்று செய்தி அனுப்பிவிட்டு புன்னகையுடன் நிமிர, என்ன உன் கிரேட் நல்லா இருக்குன்னு மெதப்புல இருக்கியா? என்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்தாலும் உன்னை வெளியே அனுப்ப போறது கன்ஃபார்ம். உன்னால யூனிவர்சிட்டி பேரு நாசமாகுது. இன்னைக்கு உன் கிளாஸ்மேட்டே அடிச்சிருக்க. உன்னை வெளியே அனுப்புறத பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன். யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் டீம் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உன்னை வெளியே துரத்திடுவாங்க என்று கூறிவிட்டு அவர் முன்னே நடக்க, ஓஹோ என்று தெனாவெட்டாக புருவத்தை உயர்த்தினான் சரவணா. பாப்போம் யாரு யார வெளியே அனுப்புறதுன்னு என்று சொல்லிக்கொண்டு அவர் பின்னே நடந்தான். அத்தியாயம் 15. திமிரு பிடித்த வில்லியம்ஸ். சரவணனின் வகுப்பாசிரியர் அவனை தனது ஆபீஸிற்கு வருமாறு கூறிவிட்டு சென்றிட சுற்றி இருந்தவர்கள் கேலியாக சரவணனை பேசத் துவங்கினர். இவன மாதிரியான ஒரு தண்டத்தை வெளியே அனுப்புறது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா ஆமா, இப்பதான் நம்ம கிளாஸ் டீச்சர் உருப்படியா ஒண்ணு பண்ணிருக்காரு என்று மற்றவர்கள் பேசிட மித்ரா பாவமாக சரவணனின் சட்டையை பிடித்து தலையை இடவலமாக ஆட்டினாள். அவனை போக வேண்டாம் என்பது போல் கூறினாள். மேலும் கைகளை அசைத்து ஏதோ கூற முற்பட்டாள். சிறு வயதில் அதிகமாய் திக்குவதனால் அவள் சைன் லாங்குவேஜ் பயின்று இருந்தாள். வாயை திறக்காமலே இவையெல்லாம் தனது தவறுதான் என்று கூறிட ஓரளவு புரிந்து கொண்டான் சரவணா. மித்ரா, நீ எனக்காக கேன்டீன்ல வெயிட் பண்ணு, வரி பண்ணிக்காத, என்னை யாராலையும் வெளியே அனுப்ப முடியாது என்று கூறிட அங்கு இருந்தவர்கள் இவனுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது என்பது போல் பேசிக் கொண்டிருந்தனர்.
இதனை பார்த்து கொண்டிருந்த தாரிகா பதட்டத்துடன், இப்ப நம்ம என்ன பண்றது? அவனை அனுப்ப மாட்டாங்க தானே? சும்மா வான் பண்ணா போதாதா என்று கேட்டாள். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு என்ன பைத்தியமா தாரிகா என்று கேட்டாள் அபி. சரவணன் அவனின் வகுப்பாசிரியர் அறைக்கு சென்றதுமே கடும் கோபத்தில் இருந்தவர் மேஜையை எட்டி உதைத்து, இதுக்கு மேல உன்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. இதுல சைன் பண்ணிட்டு யுனிவர்சிட்டியை விட்டு உடனே வெளியே போ என்று கத்தினார். அதில் நகராமல் அப்படியே நின்ற சரவணா, மிஸ்டர் வில்லியம்ஸ், என்ன டிஸ்மிஸ் பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கோபமாய் கேட்டான். இது ஜட்ஜ்மெண்ட் மூலமா முடிவு பண்ணது. உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீ மத்தவங்க கூட சண்டை போட்டதும் இல்லாம ஒரு பொண்ணு அடிச்சிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல என்று கேட்டார் வில்லியம்ஸ். அதில் லேசாய் சிரித்தவன், ஆனா நீங்க என்கிட்ட அதுக்கான காரணத்தை கேட்கவும் இல்ல, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சான்ஸையும் கொடுக்கவே இல்ல. சரியா விசாரிக்காம முடிவு பண்றவங்களுக்கு வெக்கமா இல்ல என்று எதிர்கேள்வி கேட்டிட கோபத்துடன் அவனை முறைத்தார் வில்லியம்ஸ். சரவணனை டிஸ்மிஸ் செய்ய இரண்டே காரணம். ஒன்று, சித்தார்த் கொடுத்த கம்ப்ளைண்ட், தன்னை அசிங்கப்படுத்தி விட்டான் என்று கூறி அவரிடம் நிறைய பணக்கட்டுகளை கொடுத்துவிட்டு சென்றான். அதையும் தாண்டி சித்தார்த்தின் குடும்பத்தினருடன் வில்லியம்ஸிற்கு நீண்ட கால நட்பு இருக்கிறது. அதே சமயம்தான் சந்திரவும் இதை பற்றி பேசிட அதையே காரணமாக பிடித்துக் கொண்டார். என்னோட கிரேட் யூனிவர்சிட்டியில டாப்ல இருக்கு. இத்தனை வருஷமா எனக்கு ஸ்காலர்ஷிப் கூட கொடுக்கல. நானும் அமைதியா இருந்தேன். ஆனா என்ன அவ்வளோ ஈஸியா வெளியே அனுப்ப முடியாது என்று மேசையை தட்டி ஆழமாய் அவரை பார்த்தான் சரவணா. அவன் கூறுவதை பெரிதாய் எடுத்துக் கொள்ளாதவர், உன்னால இதை ஏத்துக்க முடியாதுனாலும் இத பண்ணிதான் ஆகணும். உன்னோட நடத்தைக்காகவே என்னால உன்னை டிஸ்மிஸ் பண்ண முடியும். உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. இப்பவே சைன் பண்ணிட்டு வெளியே போ என்று கூறினார் வில்லியம்ஸ். சரவணா அதனை தொடாமல் நின்று கொண்டிருந்தான். போனை பார்க்க ஜாக் உடனே வருவதாக கூறியிருந்தார். கேவலமான கிளாஸ் டீச்சர் என்று அவன் அனுப்பியிருந்ததுமே கண்டு கொண்டார் போலும். ஜாக்கிற்கு உடனே ஃபண்ட் தேவைப்பட்டது. முந்தைய நாள்தான் சரவணன் 30 லட்சம் கொடுத்திருந்தான். ஜாக் இவனால் இவ்வளவு பணம் கொடுத்து உதவி செய்ய முடியும் என்றால் அவனுடன் தொடர்பில் இருப்பது அவசியம் என்று நினைத்துக் கொண்டார். எஜுகேஷன் டிபார்ட்மெண்டே சரவணனுடன் மிகவும் தன்மையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தது. என்னோட ஆளுங்க வராங்க, சோ அவங்க கிட்ட உங்க சப்ப காரணத்தை சொல்லுங்க என்று அசட்டியாக கூறினான் சரவணா. என்ன, உன்னை வெளியே அனுப்ப நான் சப்ப காரணம் சொல்றேன்னா? எவன் வந்தாலும் இங்க ஒரு இதுக்கும் யூஸ் இல்ல. உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். உன் அம்மா வந்து இங்க அழுது கெஞ்சினாலும் என் முடிவை நான் மாத்திப்பேன்னு கனவுல கூட நினைக்காத என்று காட்டமாய் கூறினார் வில்லியம்ஸ். அதே நேரம் அவரின் அறை கதவை தட்டி கொண்டு உள்ளே வந்தார் ஜாக். யார் நீ? என் ஸ்டூடெண்ட நான் கண்டிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப உள்ள வர என்று கேட்டிட சரவணன் சற்று அதிர்வாக அவரை பார்த்தான். சுத்தம், இந்த ஆளுக்கு ஜாக் யாருன்னே தெரியலையா? அது சரி, அத்தாரிட்டில இருக்கிறவங்கள சாதாரண டீச்சருக்கு எப்படி தெரியும் என்று மனதில் நினைத்தான். யார கண்டிச்சுக்கிட்டு இருக்க என்று கடுமையாய் கேட்டார் ஜாக். என் ஸ்டூடெண்ட நான் கண்டிப்பேன், திட்டுவேன். உனக்கு என்னையா என்று எரிச்சலுடன் கேட்டார் வில்லியம்ஸ். சரவணனை தயக்கமாய் பார்த்த ஜாக், சாரி மிஸ்டர் சரவணா, நான் லேட்டா வந்துட்டேன் என்று கூறிட அதற்கு தலையசைத்தவன், ஆமா கொஞ்சம் லேட் தான். என்ன பண்ண இப்போ? இந்த யூனிவர்சிட்டி என்ன டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. உங்ககிட்ட நிறைய விஷயத்த பத்தி பேசலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, என்னதான் இவங்க துரத்திட்டாங்களே என்று தோளை அசட்டியாக குலுக்கினான் சரவணா. உங்களை யார டிஸ்மிஸ் பண்ண சொன்னது என்று ஜாக் கோபமாய் கேட்டிட சரவணன் பார்வை வில்லியம்ஸ் மீது படிந்தது. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், முதல்ல இங்க இருந்து வெளியே போ என்று கூறி செக்யூரிட்டி கார்டை அழைத்தார் வில்லியம்ஸ். என்ன, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என்று கடுப்புடன் கேட்டார் ஜாக். தன்னை யார் என்றே தெரியாமல் இப்படி பேசுகிறானே என்று நினைத்தார். அவர் இங்கு வரும் முன்னே சரவணனின் கிரேட்ஸ் அனைத்தையும் பார்த்திருந்தார். டாப் ரேங்கில் இருப்பவன், அவனை எப்படி டிஸ்மிஸ் செய்யலாம் என்று யோசித்தார். முதல்ல இங்க இருந்து வெளியே போ. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு பொண்ணு அடிச்சிருக்கான். அதான் அவனை யூனிவர்சிட்டியை விட்டு அனுப்புறோம். நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தாலே நீயும் அவன் சொந்தக்கார மாதிரி தான் தெரியுது என்று அவமரியாதையாக பேசிட ஜாக்கிற்கு கோபம் தலைக்கு ஏறியது. இதற்கு மேல் பொறுத்துக் கொள்ள முடியாதவர், முதல்ல உன்னோட சான்சலருக்கு கால் பண்ணி இப்பவே இங்க வர சொல்லு என்று கத்தினார் ஜாக். அதில் வெடித்து சிரித்த வில்லியம்ஸ், யார் இடத்துக்கு வந்து யாருக்கு ஆர்டர் போடுற? செக்யூரிட்டி, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆளை இங்க இருந்து வெளியே துரத்துங்க என்று அதீத எரிச்சலுடன் வில்லியம்ஸ் கூறிட அதிர்ந்து நின்றார் ஜாக். யார் என்ன என்று விசாரிக்காமல் ஒருவரை இப்படி நடத்துவது கோபத்தை உண்டாக்கியது அவருக்கு. இப்பேற்பட்ட முட்டாளிடம் பேசி பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்தார். சான்சலர் ஆபீஸ் அங்குதான் இருந்ததினால் இங்கு நடப்பது சந்திருக்கு கேட்டது.
அவருக்கு அருகில் அப்பொழுதுதான் தூங்கி எழுந்தது போல ஆலியா கண்களை கசக்கிக் கொண்டு இருந்தாள். வெளியே நடக்கும் சண்டை வில்லியம்ஸிற்கும் சரவணனிற்கும் நடப்பது என்று நினைத்தார் சந்துரு. சந்துரு, எனக்கு இதுல நீ ஹெல்ப் பண்ணியே ஆகணும் என்று கெஞ்சலாய் கேட்டாள் ஆலியா. அதில் தலை அசைத்தவர், கண்டிப்பா, நீ கவலைப்படாத. உன்னை அடிச்சது அந்த சரவணன் தப்பு. ஒன்னத்துக்கு உதவாத அவனை யூனிவர்சிட்டியில வச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு யார் வந்து தடுத்தாலும் என்ன ஆனாலும் அவ யூனிவர்சிட்டியை விட்டு போயிடுவான் என்று கூறி அவளை தேற்றினார் சந்துரு. வெளியே சத்தம் இல்லாததை கேட்டு வெளியே வந்து பார்த்தார் சந்துரு. ஏய் சந்துரு, நீங்க தான் இருக்கியா என்று சிரித்தார் வில்லியம்ஸ். எப்படி போச்சு என்று கேட்டார் சந்துரு. சீக்கிரம் அவனை ஒளிச்சு கட்டிடலாம். சரவணா சைன் பண்ணிருப்பான். ஆனா ஒரு கிறுக்கன் குறுக்க வந்து கெடுத்துட்டான். என்னமோ சரவணனுக்கு நியாயம் கேட்டு வந்தவன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு தகுதியும் இல்ல. அவனுக்கு இருந்த திமிர்ல சான்சலரை இங்க வர சொல்லுன்னு எனக்கே ஆர்டர் போடுறான் என்று கடுப்புடன் கூறினார் வில்லியம்ஸ். அதில் சிரித்த சந்துரு, யார் அந்த கிறுக்கன்? யூனிவர்சிட்டி ரூல்ஸ் தெரியாதா? சான்சலரை கூப்பிடுற அளவுக்கு அவனுக்கு தகுதி இருக்குன்னு நினைச்சிட்டானா? பெரிய இவன்னு நினைப்பு. யாருன்னு தெரியுமா என்று சிரித்தபடியே கேட்டார். அந்த கிறுக்கன் அவன் பேரு ஜாக் டேவிஸ்னு சொன்னான் என்று சிரித்துக் கொண்டே கூறிட சந்துருவின் சிரிப்பு அப்படியே மட்டுப்பட்டது. ஜாக் டேவிஸ் நான் சொன்ன என்று நடுக்கத்துடனே கேட்டார் சந்துரு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்டில் முக்கியமான நபராக இருப்பவருக்கு சான்சலரை கூப்பிட அனைத்து விதமான தகுதி இருக்கிறதே. ஆமா, ரொம்ப கத்துனா அதான் செக்யூரிட்டிய கூப்பிட்டு வெளியே துரத்த சொல்லிட்டேன். வேணும்னா போலீஸ கூப்பிடுவான்னு என்று கேட்டார் வில்லியம்ஸ். என்ன போலீஸா? ஷிட், மொத்தமா போச்சு. அவர் இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சா அவரை மரியாதையா நடத்திருக்கணுமே. ஆனா இவன் செக்யூரிட்டியை விட்டு வெளியே அனுப்பியிருக்கான். எங்க சீட் கிளியே போறது கன்ஃபார்ம் போலயே. அவரே இங்க வந்திருக்காருன்னா நிச்சயமா சரவணா அவருக்கு தெரிஞ்சவராதான் இருப்பான் என்று நினைத்தவர் முகம் வெளிர்ந்து இருந்தது. பதட்டத்தில் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்க பயத்துடனே வில்லியம்ஸை பார்த்து, சரவணனை டிஸ்மிஸ் பண்ணாத என்று மெல்ல கூறிட அவருக்கு பின்னால் இருந்து, ஓ, என்னோட பிலவட் மிஸ்டர் சந்துரு இங்கதான் இருக்கீங்களா என்ற குரல் கேட்டிட ஸ்தம்பித்து நின்றார் சந்துரு. அத்தியாயம் 16. I'll be there for you. தனக்கு பின்னால் இருந்து கேட்ட குரலில் திகைத்து நின்ற சந்துரு மெல்ல திரும்பி பார்க்க ஜாக் உள்ளே நடந்து வந்தார். அவர் பின்னே சரவணனும் நக்கல் சிரிப்புடன் கைகளை அசைத்து, ஹாய் வழுக்க என்று மெல்லிய குரலில் கூறிட சந்துருவிற்கு ஆத்திரம் தலைக்கேறியது. மனதில் பல நல்ல வார்த்தைகளால் அவனை திட்டிக் கொண்டு இருக்க அதனை கனித்த சரவணா, சாரி, நீங்க என்ன எவ்வளவு திட்டினாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த வழுக்கத்தலை தான். இப்ப சொல்லுங்க, ஆமா, எதுக்கு என்ன டிஸ்மிஸ் பண்ண பாத்தீங்க என்று சிரிப்புடன் கேட்டான். சந்துருதான் சரவணனை வெளியே அனுப்ப நினைத்திருக்கிறார் என்று அறிந்ததும் ஜாக்கின் முகம் அப்படியே மாறியது. சந்துருவிற்கு வார்த்தை வரவில்லை. இவர் ஏன் அமைதியா இருக்காரு? இந்த பிச்சைக்கார பாய் சொந்தக்காரனை பார்த்து ஏன் இவ்ளோ பயப்படணும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் வில்லியம்ஸ். மிஸ்டர் வில்லியம்ஸ், இங்க நடந்தது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சுப்பீரியர் நீங்க போய் வரலாமா என்று பயந்து கெஞ்சும் குரலில் கேட்டார் சந்துரு. என்ன, இவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சுப்பீரியரா? அதனாலதான் அவ்வளவு திமிரா சான்சலரை கூப்பிட சொன்னாரா? ஆனா சரவணனுக்கு எப்படி இவரை தெரியும்? ஐயோ போச்சு, அப்பவே யார வெளியே அனுப்புறான்னு பாக்கலான்னு சொன்னா இப்ப அவன் சொன்ன மாதிரியே நடக்குது என்று மனதில் நினைத்த வில்லியம்ஸிற்கு அடிவயிற்றில் கிழி உருண்டது. சரவணன் ஒற்றை வார்த்தை சொன்னால் அவரை வேலையை விட்டு அனுப்பிவிடுவார் என்று புரிந்து கொண்டார் வில்லியம்ஸ். ஜாக் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தார். நிலைமையை உணர்ந்த வில்லியம்ஸ் பட்டென்று மண்டியிட்டு சரவணனின் காலை பிடித்து, சரவணா, நிஜமாலே இது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னை டிஸ்மிஸ் பண்ணணும்னு என்னோட எண்ணமே இல்ல. நான் ஒரு சாதாரண கிளாஸ் டீச்சர்னு உனக்கே தெரியும். எனக்கு அவ்வளவு அதிகாரம் இல்ல. இது எல்லாமே இந்த சந்துரு வேலைதான் என்று மன்றாடி கூறியவர் சந்துருவை போட்டு கொடுத்து விட்டார். அதில் நடுங்கிய சந்துரு வில்லியம்ஸை அடித்து, துரோகி, நான் உன்னை எப்போதும் நல்லா தானடா ட்ரீட் பண்ண. இப்ப என்னமோ நீ தப்பே பண்ணாத மாதிரி எல்லா பழியையும் ஏன் மேல போடுற என்று இருவரும் அடித்துக் கொள்ள சரவணன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். போதும் உங்க நடிப்பு. இப்பவே உங்க திங்ஸ பேக் பண்ணிட்டு வெளியே போங்க. இனிமே எஜுகேஷன் ஃபீல்ட்ல உங்களுக்கு வேலையே இல்ல என்று ஜாக் கூறிட அதில் பட்டென்று மண்டியிட்டார் சந்துரு. அவருக்கு இந்த வேலை வேண்டும்.
70 வயது மதிக்கத்தக்க தாயை அவர் பார்த்து கொள்ள வேண்டும். என்னதான் அவருக்கு அவரின் மனைவியை பிடிக்காது என்றாலும் அவரின் குழந்தையை அவர் பார்த்து கொள்ள வேண்டுமே. சரவணா, என்ன மன்னிச்சுடு. எல்லாம் ஏன் தப்புதான். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியா இருக்கேன். உனக்கு வேணும்னா இந்த காலேஜ் முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். பிளீஸ் என்ன ஃபயர் பண்ணிடாத, நான் கெஞ்சி கேக்குறேன் என்று மன்றாடினார் சந்துரு. இதே சரவணன் அவர்கள் காலில் விழுந்து கல்லூரியை விட்டு அனுப்ப வேண்டாம் என்று கெஞ்சியிருந்தால் நிச்சயம் அதனை ஒப்புக்கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். சரவணனும் ஜாக்கும் சற்று தள்ளி பேச ஆரம்பித்தனர். சரவணனின் பேச்சை கேட்டு மிகவும் ஆச்சரியமாய் அவனை பார்த்தார். அவன் ஒரு பணக்காரனாக மட்டும் இல்லாமல் மிகவும் தன்மையுடன் இருக்கிறான் என்று நினைத்தார். மற்ற பணக்காரர்கள் சாதாரண மனிதர்களிடம் பேசவே மாட்டார்கள். ஏழை மாணவர்களுக்கு படிக்க உதவி செய்வதற்காக அவன் இன்வெஸ்ட் செய்தது மட்டுமல்லாமல் அவன் நிறைய திட்டங்களை வைத்திருப்பதை அறிந்து ஆச்சரியமாய் பார்த்தார். அதே நேரம் வெளியே நிறைய மாணவர்கள் உள்ளே நடப்பதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் காத்திருந்தனர். ஆலியாவும் கதவு அருகே நின்று கொண்டிருந்தாள். சந்துருவுடன் தொடர்பு இருப்பதை யாரும் கண்டுகொள்ளக் கூடாது என்பதனால் அங்கேயே இருந்தாள். சரவணனும் ஜாக்கும் அங்கு இருந்து சென்றிட ஆலியா சரவணனை டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டாள். என்கிட்ட வச்சுக்கிட்டா இதான் கதி என்று அவள் திமிராக நினைத்துக் கொண்டிருக்க மிகவும் சோகமாய் சந்துரு கீழே இறங்கி வந்தார். ஆலியா அதனை கவனிக்கவில்லை. சரவணனை துரத்தி விட்டோம் என்ற மகிழ்வில் சந்துருவை கட்டி அணைத்து முத்தம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் இருந்தது. ஆனால் சுற்றி உள்ளவர்கள் பார்த்து விடுவாரோ என்று நினைத்து சந்துருவை நோக்கி மகிழ்வுடன் சென்றிட இருந்த கடுப்பில் அவள் கன்னத்தில் பளார் என அறைந்தார் சந்துரு. அவர் அறைந்த வேகத்தில் ஆலியாவின் பல் ஒன்று தெரித்து வெளியே விழுந்தது. எப்பொழுதும் தேவதை என்று அவளை கொஞ்சுபவர் இன்று என் கண்ணு முன்னாடி வராத. உன்ன மாதிரி ஒருத்திய எனக்கு பார்க்கவே பிடிக்கல. எனக்கு வைஃப் இருக்கான்னு தெரிஞ்சும் என்ன மயக்கி உன் கைக்குள்ள வச்சுக்க நினைச்சிருக்க என்று காட்டு கத்தலாய் சந்துரு கத்திட அங்கிருந்த அனைவரும் அதனை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தனர். ஆலியாவிற்கு கண்கள் கலங்கிட அழுகையுடனே சந்துருவை பார்த்தாள். சந்துருவுக்கும் ஆலியாவுக்கும் இடையே இருந்த தொடர்பு அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஓ, அதனாலதான் இவ ராணி மாதிரி மதப்புல சுத்திக்கிட்டு இருந்தாளா? இந்த பொழப்ப பார்த்துதான் இவ இன்னும் இந்த காலேஜ்ல இருக்காளா என்று சுற்றி இருந்தவர்கள் கண்டபடி பேச துவங்க சீக்கிரமே யூனிவர்சிட்டி மொத்தத்திற்கும் இந்த செய்தி பரவியது. ஜாக்கிடம் பேசிவிட்டு நேராக கேண்டீன் சென்றான் சரவணா. அவன் செல்வத்தை பார்த்த பலரும் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். இவனை இன்னுமா வெளியில அனுப்பல என்று ஒருவன் கேட்க, அட இல்லப்பா, ஆலியாவும் சந்துருவும் கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. ஆலியா இவ்ளோ கேவலமா இருப்பான்னு எனக்கு தெரியாது என்றான் இன்னொருவன். சரவணா ஒன்னும் யோக்கியம் இல்லையே. ஜெசி கலட்டி விட்டதுக்கு அப்புறம் தாரிகா பின்னாடி சுத்தனா. அப்புறம் அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஊம கூட சுத்திக்கிட்டு இருக்கான் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டே செல்ல சரவணன் கண்டு கொள்ளாமல் மித்ராவை தேடி அவள் அருகே அமர்ந்தான். அவங்க பேசுறத பெருசா எடுத்துக்காத என்று சரவணா கூறிட மித்ரா ஒன்றும் சொல்லாமல் அவன் சாப்பிட வாங்கி வைத்து இருந்ததை அவனிடம் தள்ளினாள். கை அசப்பிலே அவனுக்கு நன்றி கூறினாள். அவனுக்கு நன்றாய் உணவு வாங்கி தரும் அளவு அவளிடம் பணம் இல்லை. வாவ், இது நல்லா இருக்கு. நான் அடிக்கடி இங்க வந்து சாப்பிடுவேன். நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போய் டின்னர் ட்ரீட் பண்ணவா என்று கேட்டான் சரவணா. அதில் பட்டென்று மித்ராவின் கண் கலங்கியது. அதில் பதறினான் சரவணா. அதிகமாய் அவளிடம் கேட்டுவிட்டோமோ என்று நினைத்தான். இதுவரை நண்பர்கள் என யாரும் இல்லாதவளுக்கு அவன் கனிவுடன் நடந்து கொள்வது மகிழ்ச்சியை கொடுத்தது. கண்களை துடைத்துக் கொண்டு தலையசைத்தாள் மித்ரா. ஓகே, நாளைக்கு நான் இங்க வெயிட் பண்றேன். நம்ம இங்க ஒன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். டெய்லி இங்கே சாப்பிடலாம் என்று கூறியவன் அவள் தனக்காய் தினமும் ஸ்டார்ட் செய்து வைப்பதை எண்ணி, நான் எப்போதுமே உன் பக்கம்தான் இருப்பேன். இப்போல இருந்து எப்போதுமே உன்னை தனியா விட மாட்டேன் என்று கூறினான் சரவணா. அவனுக்கு பின்னே ஏதோ சத்தம் கேட்க மெல்ல திரும்பினான். பார்க்க எழில்தான் வந்து கொண்டிருந்தான். ஓ, மிஸ்டர் சரவணா கேண்டீன்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு என்று சீரியவன் கடுமையாய் முறைக்க சரவணா மித்ரா முன்னே வந்து நின்று அவளை மறைத்துக் கொண்டான். நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்னடா பிரச்சனை என்று கடுப்புடன் கேட்டான் சரவணா. இருவரும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டிருக்க, நீ என்ன கர்ம வேணா பண்ணிக்கோ, ஆனா அன்னைக்கு தாரிகா பர்த்டே பார்ட்டிக்கு வந்து வேந்தன் ஃபேமிலி பார்ட்டியே ஸ்பாயில் பண்ணிட்டு திமிரா வெளியே கிளம்பிட்டல. சரியான ஆளுதான்டா நீ. எவ்வளவு திமிர் இருந்தா பார்ட்டியை கெடுத்துட்டு இங்க நீ நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப என்று அதீத எரிச்சலுடன் கேட்டான் எழில். சரவணனிற்கு கடுப்புதான் வந்தது. அவனிடம் சண்டை போடும் எண்ணத்தில் அவன் இல்லை.
எழிலை மதிக்காமல் மித்ரா பக்கம் திரும்பிய சரவணா அவளை அமர வைத்து அவளை சாப்பிட கூறினான். மித்ரா பேந்த பேந்த முழிக்க, அவன் கிடக்குறான், நீ சாப்பிடு என்று கூறிட மித்ராவும் அமைதியாய் உண்ண ஆரம்பித்தாள். இதை பார்த்து கொண்டிருந்த எழிலுக்கு ஆத்திரம் அதிகரிக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன மதிக்காம இருப்ப என்று கத்தினான். அதான் மதிக்கலன்னு தெரியுதுல, இன்னும் ஏன்டா இங்கே நிக்கிற என்று சரவணன் அசிங்கப்படுத்திட அங்கு இருந்த கூட்டம் மீண்டும் புரணி பேச துவங்கியது. கூட்டத்தில் இருந்தவர்கள் மித்ராவின் கடந்த காலத்தை பேச துவங்க சரவணன் அதனை காதில் வாங்காமல் மித்ராவின் வாயை துடைத்துவிட்டு அவளுக்கு சாப்பாடு பரிமாறினான். மித்ரா அவனுக்கு விளக்கம் கொடுக்க நினைத்தாலும் அதனை மறுத்துவிட்டான் சரவணா. பணம் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டது போல் ஒவ்வொருவர் வாழ்வில் ஒவ்வொரு விதமான சூழல் இருந்திருக்கும் என்று நினைத்து அதனை விட்டுவிட்டான். எழிலோ அவன் நினைத்தது நடக்கவில்லை என்ற கோபத்தில் அங்கு இருந்து வெளியேறினான். சரவணனிடம் சண்டை போட்டு அவனை தூண்டிவிட நினைத்தான். உன்ன கவனிச்சுக்கிறண்டா என்று முணுமுணுத்தபடியே அங்கிருந்து சென்றான் எழில். அத்தியாயம் 17. கலிபோர்னியம் ரியல் ஆர் ஃபேக். நாட்கள் மெல்ல அதன் போக்கில் கரைய மித்ராவும் சரவணனும் வழமையாய் கேண்டனில் ஒன்றாய் காலை உணவை உண்டு நேரத்தை கழித்தனர். எப்பொழுதும் மித்ரா அவனுக்கு முன்னே வந்து விடுவாள். சரவணனிற்கு தான் அவளை காக்க வைக்கிறோமே என்று சங்கடமாயிருக்கும். இந்த 4 நாட்களில் அடிக்கடி ரத்தினத்தையும் பார்த்து பேசிக் கொண்டிருந்தான். எழில் சும்மா இல்லாமல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவனை சீண்டிடுவான். ஆனால் சரவணன் அவற்றை பெரிதாய் எடுத்துக்கொள்ள மாட்டான். அன்று ஒரு நாள் காலை சீக்கிரமே தாரிகாவும் அபிநயாவும் யூனிவர்சிட்டி ஸ்டேஷனரியில் சுற்றி கொண்டு திரிந்தனர். எதுக்கிட்டே எனக்கு ஆலங்காத்தாலேங்க கூட்டிட்டு வந்து அலைய விட்டுட்டு இருக்க என்று கொட்டாவி விட்டபடியே கேட்டுக்கொண்டிருந்தாள் அபி. தாரிகா சுற்றி எதையோ தேடியபடியே, அபி உனக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸ்ல ஸ்டார் செய்ய தெரியுமா என்று ஆர்வமாய் கேட்டாள். அதில் திகைத்தாள் அபி. தாரிகாவின் முகத்தை பிடித்து திருப்பி திருப்பி பார்த்தவள், எந்த பக்கம் பார்த்தாலும் குழந்தை மாதிரி தெரியலையே, எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இப்ப வந்து ஸ்டார் செய்ய தெரியுமான்னு கேக்குற என்று கேட்டாள் அபி. விடுடி, எனக்கு அதை கத்துக்கிட்டே ஆகணும் என்று பிடிவாதமாய் கூறினாள் தாரிகா. இதை கேட்டு வாயடைத்து நின்ற அபி, உனக்கு நட்டு கழன்றுச்சா? உண்மையை சொல்லுங்க மிஸ் தாரிகா வேந்தன், காதல் வழியில விழுந்துட்டீங்களோ? நீ இந்த மாதிரி பண்றன்னு தெரிஞ்சா எல்லாரும் கேவலமா சிரிப்பாங்க என்று கூறினாள். அதற்கு தாரிகா பதில் சொல்லாமல் அமைதியாய் நின்றாள். அவள் காதலிக்கிறாளா இல்லையா என்று அவளுக்கே தெரியவில்லை. அந்நேரம் கடையில் ஓடிக்கொண்டிருக்கும் டிவியில் தலைப்பு செய்தி ஓடியது. அதை நின்று பார்த்தாள் தாரிகா. இன்று நிகாவிற்கு மிகவும் முக்கிய நாள். அவர்கள் ஊரிலே மிகவும் புகழ்பெற்ற பார்மசூட்டிக்கல் கம்பெனி மிகப்பெரிய அப்டேட் கொடுக்க போகிறது. நிகா இதற்காக தான் இத்தனை நாள் மிகவும் மகிழ்ச்சியோடு வீட்டில் இருந்தாள். பல சமூக வலைதளங்களில் சில ஹிண்ட் வரப்போகும் நல்ல செய்தியை பற்றி கொடுத்திருந்தாள் நிகா. இடைப்பட்ட 4 நாட்களிலே அவளின் கம்பெனியில் $100 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறார்கள். இதை பற்றி அறிக்கையை வெளியிடும் நாள் அவளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான நாள். தாரிகாவும் இந்த நல்ல செய்திக்காக தான் காத்திருந்தாள். மகிழ்ச்சியாய் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் மகிழ்ச்சிக்கு எதிர்மாறாக செய்தியை தொலைக்காட்சி வெளியிட்டது. அதில் ஆடிப்போய் நின்றாள் தாரிகா. அவள் கண் முன்னே ஓடும் செய்தியை அவளால் நம்ப முடியவில்லை. தலை சுற்ற ஆரம்பிக்க அப்படியே மயங்கினாள் தாரிகா. அவள் அருகில் நின்று கொண்டிருந்த அபி பதட்டத்துடன் அவளை தாங்கி பிடித்து, ஏய் தாரிகா, என்னாச்சு உனக்கு? ஏய் என்று பதறிய அபி உடனே தனது போனை எடுத்து ஆம்புலன்ஸிற்கு அழைத்தாள். சிறிது நேரத்திலே ஆம்புலன்ஸ் அங்கு வந்திட அதில் வந்திருந்த மருத்துவர் தாரிகாவை பரிசோதித்துவிட்டு பயப்படும்படியாக ஒன்றுமில்லை, அதிர்ச்சியில் ஏற்பட்ட மயக்கம்தான் என்று கூறினார். மேலும் அவளுக்கு ட்ரிப் ஏற்ற வேண்டும் என்று, அவள் நன்றாய் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகி விடுவாள் என்று கூறிட உடனே தாரிகாவை ஆம்புலன்ஸில் ஏற்றினர். எதிர்ச்சியாக அந்த பக்கம் வந்த சரவணா தாரிகாவை ஆம்புலன்ஸில் ஏற்றுவதைக் கண்டு சற்று அதிர்ந்து வேகமாய் அவர்களிடம் சென்றவன், என்னாச்சு தாரிகாவுக்கு என்று கேட்டான். தாரிகா சரவணனுடன் பழகுவது பிடிக்காத அபி சற்று எரிச்சலுடனே, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தலையிடாத என்று அவனை பார்த்து முறைத்து கூறியவள், மேலும் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ தாரிகாவை விட்டு தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது, இல்லனா நடக்கிறது நல்லா இருக்காது. அதே போல தாரிகா கண்ணுல படுற மாதிரி அடிக்கடி சுத்திட்டு இருக்காது, உனக்கும் தாரிகாவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது என்று கூறிட சரவணனின் இதய துடிப்பு அதிகரித்தது.
அபி சரவணனை திட்டிட தனது அடையாளம் இன்னும் வெளிப்படவில்லை என்று நினைத்து சற்று நிம்மதி அடைந்தான் சரவணா. சில நாட்களுக்கு முன் சரவணா ரத்தினமுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபிநயாவின் ஃபேமிலி பிசினஸ் தற்போது சரியாக இயங்கவில்லை என்பதை அறிந்தான். 3 மாதத்திற்கு முன் அபிநயா குடும்பம் ஃப்ரீ சாம்பிள் ஃபுட்ஸ் அறிமுகப்படுத்திய பொழுது கூட நிறைய பணத்தை சம்பாதித்தனர். ஆனால் அதே நேரம் சற்று சிரமப்பட்டனர். அபிநயா போன்ற பணக்கார வீட்டு பிள்ளைக்கு குடும்ப நிலை கண்டிப்பாய் தெரியாது. சரவணன் இதை பற்றி தெரிந்த பொழுது அவர்களின் மொத்த மார்க்கெட் ஷேரையும் வாங்கி அவளின் தந்தையை சரியான நேரத்தில் காப்பாற்றியிருந்தான். இதை பற்றி தெரிந்தால் அபிநயா முகம் எப்படி போகும் என்று பார்க்க ஆசைப்பட்டான் சரவணா. அபிநயாவும் தாரிகாவுடன் ஏறிட அவள் மயக்கத்திலிருந்து தெளிந்திருந்தாள். தெளிந்தவள் சும்மா இல்லாமல் கையில் இருந்த காகிதத்தில் ஸ்டார் செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தாள். இதனை கண்டு கோபமான அபி வெடுக்கென்று பிடுங்கி தூக்கி எறிந்தவள், தாரிகா, உனக்கு வர வர பைத்தியம் அதிகமாயிருச்சு என்று கூறினாள். அதே நேரம் அந்த ஸ்டேஷனரி கடை உள்ளே சென்றவன் அங்கு ஓடிக்கொண்டு இருக்கும் செய்தியை கண்டான். சரவணனாலும் அதை நம்ப முடியவில்லை. அப்பொழுதுதான் தாரிகா மயக்கத்திற்கான காரணத்தையும் புரிந்து கொண்டான். அந்த செய்தியில் பிரபல பார்மசூட்டிக்கல் கம்பெனி அபூர்வமான கலிபோர்னியம் கிடைத்த பின் பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை பெற்றனர் என்று ஓடியது. அன்று காலை நிகா அதை பற்றி மெடிக்கல் அசோசியேஷன் உடன் பிரஸ் கான்பரன்ஸுக்கு ஏற்பாடு செய்திருந்தாள். அதில்தான் சரவணன் தாரிகாவிற்கு கொடுத்த கலிபோர்னியமை காட்டினார். நிகா அதனை வைத்து நிறைய இன்வெஸ்டர்களை கவர்ந்து இருந்தாள். ஆனால் பிரஸ் கான்பரன்ஸில் அந்த கலிபோர்னியம் போலியானது என்று கண்டறியப்பட அனைத்து இன்வெஸ்டர்களும் அதிலிருந்து பின்வாங்கிக் கொண்டு வேந்தன் குடும்பம் மீது வழக்கு தொடுத்தனர். பல ப்ரொஃபஷனல் ஏஜென்சி அந்த கலிபோர்னியமும் பரிசோதித்து விட்டனர். இது வேந்தன் குடும்பத்திற்கு பெரும் அவமானம் மட்டுமில்லாமல் அவர்களின் ஒட்டுமொத்த பிசினஸையும் பாதித்தது. இதனை கண்டுதான் தாரிகா மயங்கி சரிந்தாள். சரவணன் உடனே ரத்தினத்திற்கு அழைத்தான். சரவணனிடமிருந்து அழைப்பு வந்ததுமே அவன் எதை பற்றி பேசப் போகிறான் என்று அறிந்திருந்தார். போனை எடுத்ததுமே, மிஸ்டர் சரவணா, நான் உங்க கிட்ட கொடுத்த கலிபோர்னியம் ஃபேக் இல்ல. பீனிக்ஸ் குடும்பம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணாது. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. பியூர் கலிபோர்னியா அது. இந்த குடும்பம் தான் ரகசியமா வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்ல. அதுவும் இல்லாம பீனிக்ஸ் குடும்பத்தை ஏமாத்த இங்க எவனுக்கும் தைரியமும் இல்ல. இப்பவே இங்க என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்று அழுத்தமாகவும் உறுதியாகவும் கூறினார் ரத்தினம். பீனிக்ஸ் குடும்பத்தினால் இதனை வெறும் அரை மணி நேரத்திலே கண்டுபிடித்துவிட முடியும். இதை கேட்டு தலையை இடவலமாக அசைத்த சரவணா, அதுக்கு அவசியமே இல்ல ரத்னம் என்று அழுத்தமாய் கூறியவனுக்கு இதற்கு பின்னால் யார் காரணமாய் இருப்பார் என்று அவனுக்கு நன்றாய் தெரிந்தது. என்ன சொல்றீங்க மிஸ்டர் சரவணா என்று புரியாமல் கேட்ட ரத்தினத்திற்கு கோபம் தலைக்கு ஏறியது. பீனிக்ஸ் குடும்பத்தினரிடமே அவர்களின் வேலையை யார் காட்டியிருக்கிறார்கள் என்று. இம்மாதிரியான ஆட்களை கையாள்வது ரத்தினத்திற்கு மிகவும் பிடிக்கும். அது பெரிய கதை ரத்னம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அவங்க ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எப்ப ஆரம்பிக்கணும்னு சொல்றேன், அப்போ உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிருங்க என்று கூறி போனை வைத்தவன் மனம் எழில் பக்கம் திரும்பியது. அவனை தவிர யாரும் இப்படி ஒரு வேலையை செய்திருக்க மாட்டார்கள் என்று அவன் மனம் கூறியது. சரவணனை எழில்தான் அடிக்கடி சீண்டிக் கொண்டிருந்தான். அவன்தான் இதனை திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். சரவணா இதனை சும்மா விடுவதாயில்லை. எழிலோ ஏதோ ஒரு கிளப்பில் நிம்மதியாய் சோஃபாவில் படுத்துக்கொண்டு தன் கையில் இருக்கும் உண்மையான கலிபோர்னியமை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். உலகமே அவன் காலுக்கு கீழ் இருப்பது போல் மிதப்பில் இருந்தான் எழில். இப்ப வர சொல்லுங்கடா, ஏன் கிட்டே அவன் வேலையை காட்டுறானா என்று மிதப்பில் இருக்க அவனின் போன் அடித்தது. சரவணன் தான் அவனுக்கு அழைத்திருந்தான். மிஸ்டர் சரவணா, வாட் a சர்ப்ரைஸ், நீங்களே எனக்கு கால் பண்ணிருக்கீங்க என்று அதிர்ச்சியா கேட்பது போல் நடித்தான் எழில். எழிலரசு, அந்த கலிபோர்னியம் இப்ப உன் கையில இருக்கா என்று நேரடியாக விடயத்திற்கு வந்தான் சரவணா. மிஸ்டர் சரவணா, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு தெரியல. இப்பதான் நியூஸ்ல நீங்க கொடுத்த எலிமெண்ட் ஃபேக்னு கேள்விப்பட்டேன். இப்படி நீங்க பொண்ணுங்களை ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கலப்பா. சரி, அந்த கலிபோர்னியம் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப என் மைண்ட மாத்திட்டேன். அது உன்கிட்டே வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன விளையாடுறியா? இப்போ கலிபோர்னியம் என் கையில. அத எப்படி எனக்கு விப்ப? அப்படியே இருந்தாலும் அது எவ்வளவுக்கு விப்ப என்று எழில் கேட்டு சிரிக்க, அதுக்கு விலை அரசு ஃபேமிலியோட மொத்த சொத்தும் என்று கூறி சரவணன் சிரிக்க அதிர்ந்தான் எழில்.
அத்தியாயம் 18. சதி. அரசு குடும்பத்தோட மொத்த சொத்தும் தான் அதுக்கு விலை என்று சரவணன் கூறியதும் அதிர்ந்த எழில், என்ன சொல்ற நீ என்று கேட்டான். இன்னும் 2 மணி நேரத்துல அதுக்கான மொத்த பணத்தையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் என்று கூறி போனை வைத்தவன் உடனே ரத்தினத்திற்கு அழைத்தவன், ஓகே ரத்னம், பீனிக்ஸ் ஃபேமிலியால என்ன பண்ண முடியும்னு பாத்திரலாம் என்று கூறிட ரத்தினம் புன்னகைத்தார். இதற்காக தானே காத்து கொண்டிருந்தார். சரவணனிடமிருந்து உத்தரவு வந்த பின் வேலையை காட்ட பரபரத்தார். நீங்க கவலையே பட வேண்டாம் மிஸ்டர் சரவணா, இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி மேட்டர். ஹல்வா சாப்பிடுற மாதிரி வழிச்சு சாப்பிட்டுறேன். பீனிக்ஸ் குடும்பம் தான் பல பணக்கார குடும்பத்துக்கு லோன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்பவே அரசு ஃபேமிலியோட ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கலைச்சிடுறேன் என்று கூறினார் ரத்தினம். 10 நொடிகளில் முடிந்துவிடும் வேலை போல் சுலபமாய் கூறினார். அவருக்கு கீழ் நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு நாட்டையே தலைகீழாக கவிழ்க்கும் சக்தி பீனிக்ஸ் குடும்பத்திற்கு இருக்கிறது. இதில் அரசு குடும்பம் எல்லாம் கால் தூசிற்கு சமம். சரவணனை போனை வைத்துவிட்டு கைச்சட்டையை மடக்கி விட்டு கொண்டு இருக்க எழில் அவனுக்கு அழைத்து, என்ன என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? கேட்கவே சிரிப்பா இருக்கு. என் அரசு குடும்பம் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனதுன்னு உனக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன் என்று திமிராக கூறி சிரித்தான். அவன் சிரித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே அவன் இருக்கும் இடத்தில் வாட்ட சாட்டமாய் நிறைய பேர் நுழைந்தனர். அவர்களை பார்த்து லேசாய் சிரித்தவன், போய் வேந்தன் ஃபேமிலியை மீட் பண்ணி அந்த நிஹாவையும் தாரிகாவையும் இங்க அனுப்ப சொல்லுங்க. அவங்க கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன அவங்க திருப்தி படுத்தினா இந்த கலிபோர்னியம் நான் அவங்களுக்கு $50 மில்லியன் விற்பேன் என்று அகங்காரத்தில் கூறிய எழில் சத்தமாய் சிரித்தான். அவன் கேட்பது அதிகமாய் இருப்பது என்று அவனுக்கு தெரிந்தாலும் வேந்தன் குடும்பத்திற்கு வேறு வழி இல்லையே என்று நினைத்தான். அதிலும் திமிர் பிடித்த நிகாரிகாவும் இன்று தன் முன்னே அடங்கி அமைதியாய் இருக்க வேண்டுமே என்று நினைத்தான். இல்லை என்றால் அவள் கடினப்பட்டு உருவாக்கிய ப்ளூ ஸ்கை பார்மசூட்டிக்கல் கம்பெனி மொத்தமாய் அவள் கையை விட்டு போய்விடுமே. அது மட்டுமா, கலிபோர்னியமை வைத்து அவள் ஏமாத்தியதனால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் அனைத்தும் வேந்தன் குடும்பம் மொத்தத்தையும் பாதிக்குமே. 2 பேரழகிகள் அவன் முன்னே மண்டியிட்டு இருக்கும் நினைப்பே எழிலை வானத்தில் மிதக்க செய்தது. அவன் வாழ்வில் எதிர்பார்த்த ஒரு விடயம், என்னதான் அவன் பணக்காரனாக இருந்தாலும் அவனை மதிக்காத 2 பெண்களை அவனின் காலடியில் கிடத்துவது அவனுக்கு கர்வத்தை தூக்கியது. அதே நேரம் நிகாரிகாவிற்கு அழைப்பு வந்திட அதனை ஏற்று பேசிய நிகா திகைத்து விட்டாள். புத்திசாலிக்கு எழில் எதிர்பார்க்கும் விடயம் புரிந்தது. வேந்தன் குடும்பம் மொத்தமும் தவித்துக் கொண்டிருக்கிறது. அவளிடம் போதுமான ஆதாரமும் இல்லை. அவளுக்கு வேறு வழியும் இல்லை. அதே நேரம் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் மயக்கத்தில் இருந்து எழுந்தாள் தாரிகா. நீங்க இவ்வளவு வேகமா எந்திரிக்க கூடாது, நான் இப்போதான் ட்ரிப்ஸ் போட்டேன் என்று அவசரமாய் அங்கு இருந்த நர்ஸ் கூறினார். அவரை திகைப்போடு பார்த்தாள் தாரிகா. அமைதியாய் ஒரு நொடி இருந்தவள் உடனே அவள் கையில் இருக்கும் ஊசியை பிடுங்கி எறிந்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து வேகமாக வெளியேறினாள். தன் குடும்பத்திற்கு ஏதோ நிகழப்போகிறது என்று உணர்ந்தாள். அவள் மூளையில் பல விடயங்கள் ஓடிட உடனே வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாள். என்ன பண்ணிட்டு இருக்க என்று கோபத்தில் கத்தினாள் அபி. ஆனால் தாரிகா நிற்பதாயில்ல. ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் வரை சென்றவள் அங்கு சரவணன் மீது மோதினாள். தாரிகாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு சாப்பிட சிலவற்றை வாங்கிக் கொண்டு அங்கு வந்து இருந்தான் சரவணா. அவனை பார்த்ததும் தாரிகாவிற்கு மனதை ஏதோ பிசைவது போல் இருந்தது. அவளால் அவளின் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. கண்களில் கண்ணீர் வழிந்தபடியே, சரவணா, என்ன மன்னிச்சிடு. தப்புதான் உன்னை என் பாய் ஃப்ரெண்டா நடிக்க கூப்பிட்டது. ஆனா நீ ஏன் இப்படி என்று கேட்டவளுக்கு விசும்பலே அதிகரித்தது. அழுகையில் அவளால் சரியாக பேச முடியவில்லை. சரவணன் பதில் கூறுவதற்கு முன் அங்கு வந்த அபி அவனை கடுமையாக முறைத்தாள். தாரிகாவை சரவணனிடமிருந்து தள்ளி கொண்டு வந்தவள், அவன்கிட்ட இருந்து தள்ளியே இரு. எத்தனை தடவடி உனக்கு சொல்றது, கேட்கவே மாட்டியா? இப்ப புரியுதா இவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் இல்லன்னு என்று அபி நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருக்க தாரிகா கண்களை துடைத்தபடியே அழுது கொண்டிருந்தாள். ஐம் சாரி என்று மீண்டும் சரவணனிடம் மன்னிப்பு கேட்டாள் தாரிகா. அதற்கு மேல் அங்கு நிற்க மனம் இல்லாமல் சரவணனை திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து ஓடினாள். சரவணனிடம் நெருங்கி பழகியிருக்க கூடாது என்று நினைத்து வருந்தினாள். அவளின் மன்னிப்பை கேட்ட சரவணா அதே இடத்தில் வேரூன்றி நின்றான். தாரிகா தன்னை தவறாக நினைத்துக் கொண்டாள் என்பது புரிந்தது. ஆனால் உண்மையான கலிபோர்னியம் கையில் இல்லாமல் தன்னை நியாயப்படுத்தி பயனில்லை என்பதால் அமைதியானார். அந்த அரசு ஃபேமிலி ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் என்று நினைத்தவன் சற்று யோசித்து, அதுக்கு பதிலா மொத்த அரசு குடும்பத்தையும் தாரிகா முன்னாடி மண்டி போட வச்சு நடந்ததை சொல்லணும். அவகிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்ற வர
அவங்க எந்திரிக்கவே கூடாது என்று மனதில் நினைத்துக் கொண்டான் சரவணா. தாரிகா ஹாஸ்பிடலை விட்டு வெளியேறிய உடனே அவளின் போன் ஒலித்தது. முதலில் அது சரவணன் என்று நினைத்தவள் வேகமாய் எடுத்து பார்த்தாள். ஆனால் எடுத்து பார்த்த பின்புதான் அது எழில் என்று தெரிந்தது. அவன் ஏன் இந்நேரத்தில் அழைத்திருக்கிறான் என்று தெரியாதவள் சற்று கடுப்புடனே போனை வெறித்து பார்த்தாள். தாரிகா அழைப்பை ஏற்றவுடனே, தாரிகா, இன்னைக்கு ராத்திரி ரொமானியா ஹோட்டலுக்கு வந்துரு. உன்னோட கௌரவமான குடும்பத்தை காப்பாத்தணும்னா நல்லா என்ன மயக்கிற மாதிரி செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. பெட்டுக்கு நல்லா ஏத்த வசதியான ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ. அப்புறம் உன் அக்காவும் வருவா. நம்ம ரூம்ல மீட் பண்ணலாம் பேபி என்று எச்சத்தனமாய் கூறி போனை வைத்து விட்டான் எழில். அவன் கூற்றில் உறைந்து நின்றாள் தாரிகா. கை கால்கள் நடுங்க பொத்தென்று தரையில் விழுந்தாள் தாரிகா. யுனிவர்சிட்டியின் பேரழகி மிகப்பெரிய சிக்கலில் மாட்டி தவித்தாள் தாரிகா. யுனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியே வந்த சரவணா நேராக கேண்டீனிற்கு சென்றான். அவன் கண்கள் வழமையாய் அவன் சந்திக்கும் மித்ராவை தேடியது. எப்பொழுதும் இருவரும் அமரும் இடத்தில் இன்று அவள் இல்லை. அங்கு இருக்கும் வேலையாள் ஒருவரிடம் சென்று, மேடம், நீங்க மித்ராவை பாத்தீங்களா என்று கேட்டான் சரவணா. மித்ராவால் பேச முடியாது என்பதனால் அவருக்கு மித்ராவை நன்றாக தெரியும். இல்லையப்பா, நான் பாக்கல. எப்பவும் அந்த பொண்ணுதான் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து நிப்பா. ஆனா இன்னைக்கு இப்ப வர இங்க வரல என்று அவர் கூறிட யோசனையுடன் புருவத்தை சுருக்கினான் சரவணா. ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குமோ என்று யோசித்தான். அங்கு ஒரு இடத்தில் அமர்ந்து அவளுக்காய் காத்து கொண்டிருந்தான். நேரம் ஓடியதை தவிர மித்ரா வந்தபாடு இல்லை. மித்ராவிற்கு அழைத்து பார்த்தாலும் அழைப்பை எடுப்பதா இல்லை. ஏதோ சரியில்லை என்று அவன் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. தினமும் அவனிற்கு காலையில் மெசேஜ் செய்து அவளை எழுப்புவதே அவள்தான். அவன் அலாரம் அடிப்பதற்கு முன்னாகவே அவளிடம் இருந்து செய்தி வந்துவிடும். அவளை பற்றி நினைக்க நினைக்க அவனுக்கு பதட்டம் அதிகமானது. மீண்டும் போனை எடுத்து அழைக்க ஆரம்பித்தான். முதல் அழைப்பில் எடுக்காமல் போக மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டே இருந்தான். அரை மணி நேரம் கழித்துதான் அவனின் அழைப்பு ஏற்கப்பட்டது. சிறியதாய் சத்தம் ஒன்று கேட்கவும் தான் அவனுக்கு நிம்மதியாயிருந்தது. மித்ரா, இன்னைக்கு ஏன் நீ சாப்பிட வரல என்று வருத்தம் கலந்த குரலில் கேட்டான் சரவணா. அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. நான் உனக்காக நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ கேண்டீன் வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, நான் உன்னை வெளியே சாப்பிட கூட்டிட்டு போறேன். ஓகே? நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், நானும் ஒரு ரிச் கிட் தான் என்று ஒரு ஆர்வத்தில் உளறி கொட்டினான் சரவணா. மித்ரா எதுவும் பேசாமல் இருக்கிறாளே என்று நினைத்தவன், மித்ரா, நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? கோவமா இருக்கியா என்று கேட்டவன், ஓ சாரி, நான் மறந்துட்டேன். நீ எனக்கு டெக்ஸ்ட்ல சொல்லு என்று அவன் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே மித்ரா வெடித்து அழுக ஆரம்பித்தாள். அவளின் நெஞ்சை பிசுக்குவது போல் வலியுடன் அழுதாள் மித்ரா. அதில் திகைத்தவன், மித்ரா, என்னாச்சு என்று பதற்றத்துடன் கேட்டான் சரவணா. ஏன் நீங்க இன்னும் வரல? இப்ப எங்க இருக்க என்று அவன் அடுக்கடுக்காய் கேள்வி கேட்க மித்ராவின் அழும் சத்தம்தான் அதிகரித்தது. சரி, ஓகே, நீ உன் லொகேஷனை மட்டும் எனக்கு அனுப்பு. நான் உடனே அங்க வரேன். இனிமே அழாத, நான் வரேன் என்று சரவணன் கூறி முடிக்க மித்ராவின் போன் தரையில் நொறுக்கப்பட்டது. அத்தியாயம் 19. யார் அந்த அப்பா டக்கர்? மித்ராவிற்கு என்ன ஆனது என்று தெரியாமல் பதறிவிட்டான் சரவணா. மித்ரா மிகவும் தைரியமானவள், என்ன நேர்ந்தாலும் அழமாட்டாள் என்று நினைத்தான். ஆனால் அவள் இப்பொழுது இப்படி அழ மனம் கசந்தது. திரும்ப அவள் செல்லிற்கு அழைத்து பார்க்க அது அணைக்கப்பட்டிருக்கிறது என்று வந்தது. அது அவனை மேலும் அச்சுறுத்தியது. சரியாக அவன் முன்னே ஒரு மெர்சிடஸ் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கினார் ரத்தினம். மிஸ்டர் சரவணா, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டேன் என்று கூறினார். அவனை அழைப்பில் தொடர்பு கொள்ள முடியாததனால் உடனே அவனை தேடி வந்துவிட்டார். சரவணனின் வாடிய முகத்தை கண்டதும், மிஸ்டர் சரவணா, என்னாச்சு என்று கேட்டார். இப்போ அரசு ஃபேமிலி மீட் பண்ண போக வேணாம் என்று நிதானமாய் யோசித்து கூறினான் சரவணா. அந்த விடயத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். முதலில் உடனே மித்ராவை கண்டுபிடித்திட வேண்டும். இல்லை என்றால் அவனால் மற்ற விடயத்தில் கவனம் செலுத்த முடியாது என்று எண்ணினான். அவனின் எண்ணத்தை புரிந்து கொண்டவர் போல் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல், அப்போ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் என்று கேட்டார் ரத்தினம். போன் நம்பரை வச்சு உங்களால ஒருத்தரோட லொகேஷனை ட்ராக் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று கேட்டான் சரவணா. அதில் சிறிது யோசித்தவர் புன்னகையுடன், ஃபாரின் நம்பர்னா ஒரு நாள் ஆகும். அப்போ இந்த நம்பர் என்று தனது போனை காட்டினான் சரவணா. இந்த ஊர் நம்பர் தான் என்றதும், இன்னும் half an hourல உங்களுக்கு இன்ஃபோ கிடைக்கும் என்று கூறி அவரின் வேலையை ஆரம்பித்தார்.
சிறிது நேரத்தில் அந்த இடத்தை கண்டறிந்தார் ரத்தினம். யூனிவர்சிட்டிக்கு மிகவும் நெருக்கத்திலே அது இருந்தது. கல்லூரிக்கு பின்னே இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்டை காட்டியது. மித்ரா அங்கு ஏன் இருக்க வேண்டும் என்று யோசித்தவன் உடனே அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். அது இரவில் இயங்கும் சந்தை. நிறைய உணவுகள் இருக்கும் வீதி மட்டுமில்லாமல் அங்கு அழகிய பெண்கள் அதிகம் இருப்பார்கள். தேகத்தை விற்று தொழில் செய்யும் பெண்கள் அந்த வீதியில்தான் அதிகம் இருப்பார்கள். இரவு நேரத்தில்தான் அந்த இடம் பகல் போல் பரபரப்பாக இருக்கும். மித்ராவின் நம்பரை வைத்து கண்டுபிடித்ததில் அங்கு இருக்கும் ஒரு பாபிக்யூ ரெஸ்டாரண்டை காட்ட அங்கு இறங்கினான் சரவணா. அவனுக்கு கிடைத்த தகவல் படி அந்த கடை பகலில் இயங்காது. ஆனால் இப்பொழுது அந்த கடை திறந்து இருக்க அங்கு இருக்கும் மேசைகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. சரவணன் உள்ளே சென்று தேடிட தரையில் மித்ரா இருப்பதை கண்டு கொண்டான். அவள் உடலில் இரத்தக்கரை ஆங்காங்கே திட்டு திட்டாக படிந்து இருக்க அவளை சுற்றி பீர் பாட்டில்கள் சிதறி இருந்தது. மித்ராவின் ஆடையும் கிழிந்து இருக்க அவளுக்கு முன்னே அவளின் போன் நொறுக்கப்பட்டு இருந்தது. தரையில் சுயநினைவு இல்லாமல் கிடந்தாள் மித்ரா. அந்த கடையின் ஓனர் நடுத்தர வயதினர் ஓயாமல் கெஞ்சு கொண்டே இருந்தார். ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க பணத்தை எப்படியாவது கொடுத்துறோம். மித்ரா அந்த வைனை உடைச்சிருந்தாலும் எங்களால அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாது என்று புலம்பிட சரவணனுக்கு குத்து மதிப்பாய் நடந்ததை யூகிக்க முடிந்தது. மித்ரா வளர்ந்தது எல்லாம் அனாதை இல்லத்தில்தான். 18 வயதான பின்பு அவளின் செலவுகளை அவளே பார்க்க வேண்டிய சூழல் உண்டானது. பகலில் யூனிவர்சிட்டியில் வகுப்பிற்கு வருபவள் இரவில் பாபிக்யூ ரெஸ்டாரண்டில் வேலை பார்த்திடுவாள். இந்த கடையின் ஓனரையும் அவரின் மனைவியும் மிகவும் நல்லவர்கள். மித்ராவிற்கு சரியாக பேச்சு வராது என்றாலும் அவளுக்கு மற்றவர்கள் போல் சம்பளத்தை கொடுத்தனர். இந்த கடையில்தான் 3 வருடமாய் அவள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆனால் முந்தைய நாள் மித்ரா தெரியாமல் கஸ்டமர் கொண்டு வந்த வைனை உடைத்து விட்டாள். அந்நேரத்தில் சரவணன் அங்குதான் இருந்தான். அவனும் அவனின் நட்பும் அதிகமாய் குடித்து இருந்ததனால் அப்பொழுது அதனை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறான். மிஸ்டர் ராபின், பிளீஸ் கோவப்படாதீங்க, நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் உங்களுக்கு பத்தாதுன்னு தோணுனா உங்க நஷ்டத்துக்கு பணம் கொடுக்க நான் வேற வழி பாக்குறேன் என்று ஓனரையும் அவரின் மனைவியும் ராபினிற்கு வைன் பாட்டிலுக்கான பணத்தை கொடுத்து கூறிட மற்ற வேலையாட்கள் எல்லாம் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். இங்க இருந்து வெளியே போ, நான் உன்கிட்ட பேசல என்று அதீத எரிச்சலில் கத்திய ராபின் ஓனரை அறைந்து இருந்தான். அதில் அவர் கீழே விழுந்திட ராபின் கீழே கிடந்த மித்ராவை மேலே எழுப்பினான். திரும்பவும் எவனுக்காவது போன் பண்ண நினைச்ச என்று அவள் முகத்தருகே கர்ஜித்தவன், நீ ஊமனால உன்னை என் கூட ஒரு ராத்திரி பாவம் பார்த்து இருக்க விட்ட. ஆனா என்கிட்ட உனக்கு ஒழுங்கா நடந்துக்க தெரியல. இப்ப உனக்கு ஹெல்ப் பண்ண ஆளை தேடிக்கிட்டு இருக்கியா? அவ்வளவு தைரியம் இருந்தா யார வேணும்னாலும் உன்னை காப்பாத்த கூப்பிடு. பாக்குறேன் எவன் வரான்னு. என்ன தாண்டி இந்த இடத்தை விட்டு அவனால போக முடியுமா என்று அந்த கடையே அதிரும் அளவிற்கு கர்ஜித்தான் ராபின். மித்ரா உதட்டை கடித்துக் கொண்டு பொறுத்து கொண்டாள். சரவணன் தான் அவளுக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆதரவு. அவளுக்கு தெரியும் அவளும் சரவணனும் ஒரே மாதிரியான நிலையில் இருந்திருக்கிறார்கள் என்று. அவன் இங்கு வந்தால் எங்கே அவன் உயிருக்கும் ஏதேனும் ஆகிவிடுமோ என்று நினைத்து அஞ்சினாள் மித்ரா. உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறேன். ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு நல்லபடியா நடந்துக்க, இல்ல என்று உருமினான் ராபின். இதில் ராபினுடன் வந்த கொடுகுகளில் ஒன்று ஏளனமாய் சிரித்து, நீ ரொம்ப லக்கி, பேசாம ராபினுக்கு ஒத்துப்போ. யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் எல்லாரும் இப்படித்தானே பண்றாங்க. நீ எல்லாம் ராபினுக்கு ஒத்தே இல்ல, சாதாரண ஊமை தானே. உன் யூனிவர்சிட்டில இருந்து எத்தனை பொண்ணுங்க ராபின் பெட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரியுமா என்று அந்த கொடுக்கு கேட்க அங்கு இருந்த சூழல் மிகவும் மோசமானது. ராபினிற்கு பொறுமை காற்றில் பறந்தது. ஆனால் மித்ரா இன்னுமே மறுப்பாய் தலையசைத்துக் கொண்டிருந்தாள். ஆத்திரத்தில் ராபின் அவளை நெருங்க எங்கிருந்தோ ஒருவன் மெதுவாய் கதவு வழியே நடந்து வந்தான். டேய், அதான் ஸ்டோர் க்ளோஸ்ட் இருக்குல, கண்ணு தெரியல என்று ராபின் கத்திட கோவத்தில் சிவந்த கண்களுடன் நிமிர்ந்து அவர்களை பார்த்த சரவணா, எந்த வைன் பாட்டில உடைச்சா என்று அழுத்தமாய் கேட்டான். நீ யாருடா நடுவுல என்று எரிச்சலுடன் கேட்டான் ராபின். கைகளை இறுக மூடிய சரவணா, என்கிட்டதான் அவ பேசுனா. உன்னோட வைனுக்கு நான் 30,000 தரேன், அவளை விடு என்றான் சரவணா. அதில் ஆழமாய் மூச்சை விட்ட ராபின் கடுப்புடன் சரவணனை பார்த்தான். அவனுக்கு பணமா முக்கியம்? அவன் தேவையே வேறு. சரவணனின் சாவு தம் கையில் என்று நினைத்தவன், 30,000? அது ஹோம்மேட் வைன், ஸ்பெஷலா எம் பாஸே பண்ணது. அதுக்கு போய் வெறும் 30,000 தரேன்னு சொல்ற? எம் பாஸ் ஜாஸ்பர் யாருன்னு தெரியுமா என்று காட்டமாய் கேட்டான் ராபின். ஜாஸ்பர் என்றால் ஊரில் இருக்கும் அனைவருக்குமே தெரியும்.
சிறப்பான வைன்களை செய்வதில் கை தேர்ந்தவர், லோக்கல் ரவுடியும். அவரின் வைன் என்றால் 30,000 என்ற விலை 3 லட்சத்திற்கு ஏறிவிடும். ஆனால் பாவம், சரவணனிற்கு ஜாஸ்பரை தெரியவில்லை. ஆனால் மித்ராவிற்கு தெரியும். பதட்டமாய் மறுப்பாக தலையசைத்தாள். ஜாஸ்பரிடம் சரவணன் பிரச்சனை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று. சரவணா கேள்வியாக பார்ப்பதைக் கண்டு கேலியாய் சிரித்த ராபின், போடி பயல, என் பாஸ் பேரை கூட நீ இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லையா? நான் இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கேன், அதை கெடுத்து விடாம இங்க இருந்து ஓடிரு என்று கத்தினான். அவனை மதிக்காத சரவணா ரத்தினம் பக்கம் திரும்பி, இந்த வீணா போனவன் சொல்ற ஜாஸ்பர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்டு அங்க இருந்த கொடுக்குகள் எல்லாம் அதிர்ச்சியுடன் பார்த்தது. இன்னொரு பக்கம் பல்வேறு இன்டர்நேஷனல் ரவுடிகளிடம் சர்வ சாதாரணமாய் பழகி வரும் ரத்தினத்திற்கு இந்த ஜாஸ்பர் ஒரு பொருட்டாக இல்லை. சாதாரண உள்ளூர் ரவுடி என்று விட்டுவிட்டார். மிஸ்டர் சரவணா, உங்களுக்காக வேணும்னா நான் அவன் கிட்ட பேசுறேன், அவனை பத்தி விசாரிக்கிறேன் என்று அவனுக்காக கூறினார் ரத்தினம். இங்க இருக்கிற 2 பேரும் நல்லா உருட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்களால என் பாஸ் கிட்ட அவ்வளவு ஈஸியா பேசிட முடியுமா என்று ராபின் கூறிட, ரத்னம், நீங்க பேச வேணாம், அவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்று சரவணா கூறிட அதிர்வுடன் அவனை பார்த்தார் ரத்தினம். என்னதான் பீனிக்ஸ் குடும்பம் மிகவும் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரவணன் இப்பொழுதுதான் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொண்டு வழக்கத்தை கற்றுக்கொண்டு வருகிறான். இந்த சமயத்தில் கிரிமினல் ரவுடிகளிடம் இவன் தொடர்பு கொள்வது நல்லதல்ல என்று நினைத்தார் ரத்தினம். ஆனால் சரவணனின் கோபத்தை கண்டவர் வேறு வழியில்லாமல் ஜாஸ்பரின் நம்பரை கண்டுபிடித்து அவனிடம் கொடுத்தார். சரவணன் அந்த நம்பருக்கு அழைத்திட அனைவரும் பதட்டமாய் அவனை பார்த்தனர். ஓனரும் அங்கு இல்லை. பார்க்கும் அனைவரும் அவன் ஜாஸ்பருக்கு அழைப்பதை பார்த்து மிகவும் பதறிட, இவனுங்க இவ்ளோ பதற அளவுக்கு அவன் என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா என்று நினைத்தான் சரவணா.